நாம இன்னைக்கு வீக் ஹீரோ கிளாஸ் டூங்கிற ஒரு கொரியன் ஸ்கூல் ஆக்ஷன் ட்ராமா தாங்க பார்க்க போறோம். மோஸ்ட்லி எல்லாரும் சீசன் 1 பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அது வந்து 3 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அதனால இந்த சீசன் பார்க்கறதுக்கு முன்னாடி போன சீசன்ல என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டா ரீகேப் மாதிரி பார்த்துடலாமா? அப்படி நீங்க இப்ப ரீசெண்டா தான் சீசன் 1 பார்த்திருந்தீங்க, சீசன் 2 மட்டும் தான் இப்ப பார்க்கணும்னா நீங்க ஸ்ட்ரைட்டா சீசன் 2 குள்ளேயே போயிடுங்க. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்துடலாம். சீசனோட ஹீரோ சியூன் எப்படிப்பட்ட ஆளுனா ஸ்கூலோட டாப் ரேங்க் ஹோல்டருங்க. ஸ்கூலுக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். ஸ்கூல்லயும் படிப்பான். ஸ்கூல் முடிஞ்சு கோச்சிங் கிளாஸ் வேற போய் படிப்பான். நைட்டு வீட்டுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்ல படிப்பான். மொத்தத்துல தூங்குற நேரத்தை தவிர மத்த எல்லா நேரத்திலயும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இந்த சியூன் இன்ட்ரோவர்ட்டோட ப்ரோ மேக்ஸ் வெர்ஷனா இருப்பான் போல. ஸ்கூல்ல ஒரு பையல்கிட்ட கூட பேச மாட்டான். அதை கூட வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறவன். அப்படி ஃப்ரீ டைம்லயோ வீட்டுக்கு போறப்பயோ யாராவது வந்து பேசிடுவாங்களோன்னு அந்த டைம்ல ஏர்பாட்ஸ் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். அந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட் படிப்பாளிங்க அவன். இப்படி இருக்கிறவன தான் ஊர் உலகத்துக்கு பிடிக்காது. இந்த ஸ்கூல்லயும் ஒரு புள்ளி பண்ற கேங் இருக்கு. எல்லாரும் அந்த புள்ளி கேங் ஹெட்டை பார்த்தாலே பயப்படுவாங்க. இத்தனைக்கும் அந்த பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லைனாலும் ஹீரோவுக்கு அடுத்த ரேங்க் எடுக்கிற அளவுக்கு நல்லா படிக்கிறவன். சியோன் எப்போதும் அமைதியா டல்லா இருக்கிறதால அவனை எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா சியோன் அவனுக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. எப்போதும் பயங்கர சைலண்டா இருப்பானே தவிர யாருக்கும் கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அந்த பையன் எப்ப பார்த்தாலும் வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்க சியோன் அவன் கிட்ட வேணாம், என் வழியில குறுக்க வராத, என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அப்பயும் அந்த பையன் விடாம வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். என்ன இவன் எவ்வளவு வம்பிழுத்தாலும் சைலண்டாவே இருக்கானேன்னு ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்து சேர்ந்திருக்கிற பாம்சுக்குங்கிற ஒரு பையனை மிரட்டி சியோனோட கழுத்துல ஒரு போதை மருந்து ஸ்டிக்கரை ஒட்ட வச்சிடறான். அதுல சியோனுக்கு கிளாஸ்லயே கிருகிருன்னு தலை சுத்த ஆரம்பிச்சிடுது. ஒரு கட்டத்துல கழுத்துல அந்த ஸ்டிக்கர் இருக்கிறத பாத்துறான். கோவமா பாம்சுக்க பார்த்தா அவன் பயத்துல திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுலயே இவனுக்கு இது புள்ளி கேங்கோட வேலைதான்னு நல்லா புரிஞ்சிடுதுங்க. அதுக்கு மேல பொறுக்க முடியாதவன் உச்சக்கட்ட வெறியாகி கிளாஸ்லயே வச்சு சியோன் அவனை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறான். கொலை வெறியில அவன் மூஞ்ச போட்டு அடிச்சு குழப்பிட்டு இருக்க இதுக்கு மேல அடிச்சு அவன் செத்துட போறான்னு கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்க சூகோங்கிற ஒரு பையன் சியோனை வந்து தடுத்து தள்ளி விட்டுடுறான். ஸ்கூல்ல புள்ளி கேங் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் இவன் தாங்க. ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் ப்ராப்பர் ஃபைட்டிங் தெரியும். ஏதாவது பண்ணா திரும்ப வெளுத்து விட்டுருவான். அதனால இவன் கிட்ட மட்டும் எந்த வம்பும் வச்சுக்க மாட்டாங்க. இப்ப இவன் தடுத்ததுல சியோனுக்கு காண்டாயிடுது. நீ யாரா என்ன தடுக்கிறதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆயிடுதுங்க. ஆனா அவன் சியோனை உண்மையா தடுக்க தான் வந்திருக்கான். அதை சியோன் புரிஞ்சுக்காம அவன் கூட போய் சண்டை போடுறான். இவன் இப்படி ஸ்கூல்லயே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதால அதுல இருந்து சூகோ அவன் கூட பேசி பழக ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த புள்ளி கேங்ல இருக்கிறவன் ஸ்கூலுக்கு போதை மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்ததால அவனை ஸ்கூலை விட்டே துரத்திடுறாங்க. அப்பதான் பாம்சுக்கும் புள்ளி கேங்கோட ஹெட் சொன்னதை கேட்டு அவன் பண்ண தப்புக்கு சியோன் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இவன் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல இவனை புள்ளி பண்ணி பயங்கரமா போட்டு அடிச்சாங்கன்னு தான் பயந்து போய் அந்த ஸ்கூல்ல இருந்து இங்க வந்திருக்கான். பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி புள்ளி கேங் இருக்கு. வேற வழி இல்லாம அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் அப்படி செஞ்சுட்டான். இப்படி தாங்க இவங்க 3 பேரும் ஒருத்தர் பழக்கமாகறாங்க. அதே நேரம் மூக்கு உடைஞ்சவன் அவனுக்கு மேல இருக்கிற ஒரு அடியாள் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி சியோனை அடிச்சு போட சொல்றான். அவனும் சியோன் ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப ஒரு சந்துக்கு இழுத்துட்டு வந்து அவனை பயங்கரமா போட்டு அடிக்கிறான். இதை பாம்சுக்கும் சோகுவும் பார்க்க 2 பேரும் சியோனை காப்பாத்துறதுக்காக அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. பாம்சுக் பயந்தாங்குழிங்கிறதால அவன் ஓரமா நின்றுட்டு இருக்க சூகோ தான் அடியாளுக்கு பயங்கரமா டஃப் கொடுக்குறான். இப்படி சூகோவும் செய்யணும் புள்ளி கேங்கையும் அடியாளையும் போட்டு பொழக்க அவனுங்க அதுக்கு மேல முடியாம அங்க இருந்து தெரிச்சிடுறானுங்க. ஸ்கூல்ல அடி வாங்கினவனுக்கு மேல இந்த அடியாள் இருந்த மாதிரி அவனுக்கு மேல ஒரு டான் இருக்காங்க. அவன் கந்து வெட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஆளு இந்த மாதிரி லோக்கல் ஸ்கூல் சண்டையில எல்லாம் போய் தலையிட்டதால கந்து வெட்டிக்காரன் அவனை போட்டு பொழந்து எடுத்து கையை உடைச்சிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த 3 பசங்க கிட்ட வந்து இன்னும் 2 நாள்ல நீங்க எனக்கு 10 லட்சம் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை கொண்டு புதைச்சிடுவேன்னு மிரட்டிட்டு போறான். விசாரிச்சு பார்த்ததுல அவன் உண்மையாவே மோசமான ஆள்னு தெரிய வருது. அப்பதான் அந்த கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணு சியோன் கூட பழக்கமாகறா. இவன் தான் பொண்ணுங்க பக்கமே போக மாட்டானே. இருந்தாலும் கந்து வெட்டிக்காரனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ கூட டச்லயே இருக்கான். அவ கிட்ட பேசுறப்பதான் கந்து வெட்டிக்காரன் அந்த தொழில் மட்டும் பண்ணல, பெட்டிங் ஆப், கேம்பிளிங் ஆப்னு நிறைய இல்லீகல் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. பாம்சுக்கு வேற பணக்கார வீட்டு பையன். அதனால இது எல்லாத்தையும் கேட்டு நமக்கு எதுக்குடா வம்பு, பணத்தை கொடுத்துடலாம்னு பொசுக்குன்னு அவன் அப்பாவோட ரோலக்ஸ் வாட்ச் எல்லாம் வித்துட்டு காசு எடுத்துட்டு வரான். ஆனா சியோனும் சூகோவும் எக்காரணத்தை கொண்டும் காசு கொடுத்துடக்கூடாதுன்னு முடிவுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேங்ல இருக்கிற பொண்ணு மூலமா கிடைச்ச ஆதாரங்களை வச்சு போலீஸ் கிட்ட அவனை புடிச்சு கொடுக்கறதுக்குலாம் ட்ரை பண்றாங்க. அந்த டான் இந்த பசங்களை சாதாரணமா நினைச்சிட்டாங்க. ஆனா இவனுங்க இவ்வளவு வேலை பார்க்கறது தெரிஞ்சதால ஒரு நாள் சூகோவையும் பாம்சுக்கையும் தூக்கிடுறான். எப்படியோ அந்த கேங்ல இருந்து இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண எங்கிங்கிற பொண்ணு மூலமா சியோனுக்கு அவங்க இருக்கிற லொகேஷன் கிடைக்க அதை வச்சு சியோன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வரும்போது போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்ததால பின்னாடியே அங்க போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் துப்பாக்கியோட நிக்கிறப்ப கூட கந்து வெட்டிக்காரன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இருந்தாலும் சியோனும் சூகோவும் அவனை விடுறதா இல்லைங்க. விரட்டிக்கிட்டு போய் அவனை அடிச்சு வெளுத்து வாங்கி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க எங்கி பொண்ணு இந்த 3 பேர் இருக்கிற கேங் கூட பழக ஆரம்பிக்கிறா. சியோன் இவங்க கிட்டயே 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டான். அந்த பொண்ணு கிட்ட மட்டும் என்ன சொல்லவா வேணும், சுத்தம். அவன் எப்போதும் போல யாரா இருந்தாலும் 2 வார்த்தை தான். ஆனா சூகோ பாம்சுக்க விட அவகிட்ட தான் ரொம்ப க்ளோஸா பேசி பழக ஆரம்பிக்கிறான். நாம ரொம்ப பிடிச்சி க்ளோஸா பழகிட்டு இருந்த ஒருத்தன் நம்மளை கண்டுக்காம ஒருத்தி கூட க்ளோஸ் ஆயிட்டான்னு பாம்சுக்கு தோண ஆரம்பிச்சிடுது. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க பாம்சுக் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்பதாங்க தப்பான சகவாசம் எல்லாம் ஆரம்பிக்குது. அவன் ஸ்கூல்ல படிக்கிற புள்ளி கேங்
கூடயே பழக ஆரம்பிக்கிறான். சியோன் ஒருத்த மூக்க உடைச்சான்ல, அந்த புள்ளி கேங் கூட தாங்க. இவன் பணக்கார வீட்டு புள்ள, காசு இருக்குல்ல, அதனால இவங்க எல்லாருக்கும் எப்போதும் இவன் தான் பே பண்றான். இப்படி இருக்கிறவனை யாரு தான் விடுவாங்க? காசு இருக்கிறதால அவனுங்களும் இவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. சியோனும் சூகோவும் அந்த கேங் கூட சேராதான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவன் கேட்கிற மாதிரியே இல்லைங்க. இதனால சூகோவுக்கும் பாம்சுக்கும் அடிக்கடி கிளாஷ் ஆகுது. அப்படி ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுறப்ப சூகோ பாம்சுக்கு அடிச்சு தூக்கி வீசிடுறான். அதுல பாம்சு கொலை வெறி ஆயிடுறாங்க. அதனால அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு நாள் புள்ளி கேங் மூலமா அவனை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுடுறான். அதுல பாவம் அவனோட கால் நல்லா அடிபட்டுருதுங்க. அந்த மாவு கட்டோட தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமும் அடிக்கடி ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகுது. அதனால அவனை ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணவன் புள்ளி கேங் மூலமா அவனை அடிக்கிறதுக்கு காசு கொடுத்து ஆளை ரெடி பண்றான். அதுக்கு பிளான் பண்ணவன் அவனுக்கு மெசேஜ் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட அவன் எதிர்பார்த்த மாதிரி சூகோ அங்க வராம சுயின் அங்க வந்துடுறான். இவனுக்கு சுயின் மேலலாம் எந்த கோவமும் இல்லைங்க. ஆனா அவன் கிட்ட அடி வாங்கி மூக்குடைஞ்சவன் அங்கதான் இருக்கான். அதனால அது அவனுக்கு நல்ல சான்ஸா போயிடுது. அவனும் அவன் ஆளுங்களும் சேர்ந்து சுயினை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இருந்தாலும் அடி வாங்கின சுயின் இந்த விஷயத்த சூகோ கிட்ட சொல்லிக்கல. ஆனா ஒரு கட்டத்துல எங்கி மூலமா இந்த மேட்ரு அவனுக்கு தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் பயப்புல சும்மா இருப்பானா. அதனால பாம்சுக்க போட்டு பழக்கிறதுக்கு அவன் கேங்கோட சுத்திட்டு இருக்க இடத்துக்கே வரான். பார்த்தா அங்கதாங்க அவனை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்த ஆளும் இருக்கான். மூக்குடைஞ்சவன் வேற ஸ்கூலுக்கு போனால அங்கதாங்க இந்த பையனும் படிக்கிறான். பாம்சுக்கு தேடி வந்தவன் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். கடைசியா அந்த பையன் மட்டும் பாக்ஸிங் ரிங்ல நிக்கிறான். பாக்ஸர் சூகோவை 1-to-1 கூப்பிட சூகோவும் தைரியமா ரிங்குள்ள ஏறுறான். ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் அடிச்சுக்கிறாங்க. ஆனா போக போக சூகோ அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதனால ஒரு கட்டத்துல அவனோட ஆளுங்க சூகோவோட காலெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு ஃப்ராட் பண்றானுங்க. கீழே இருந்து அவனோட ஆளுங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல அந்த பையன் சூகோவை அடின்னு அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். அவன் அதுல மயக்கத்துல கிடக்க அந்த சமயத்துல பாம்சுக் மேல ஏறி போய் ஏன் மேலையா கைய வைக்கிறேன்னு அவனை போட்டு மெதின்னு மெதிக்கிறான். அதுல சூகோவுக்கு மூச்சே நின்னு போயிடுதுங்க. சூகோவுக்கு அந்த மாதிரி ஆனவனதான் பாம்சுக்கு நாம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னே புரியுது. அப்பான்னு பார்த்து பாம்சுக் அப்பாவோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறாரு. இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா பாம்சுக்கோட அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால இது வெளில தெரியாம இருக்கணும்னு பசங்களெல்லாம் அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு சூகோவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி வச்சிடுறாரு. இந்த விஷயம் பாம்சுக்கோட அப்பாவுக்கு தெரிய வந்து இவன் இனிமே வெளில போனாலோ இந்த விஷயம் வெளில தெரிஞ்சாலோ அவருக்கு அசிங்கமா போயிடும். அதனால அவனை வீட்லயே அடைச்சு வச்சிடுறாரு. எப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பத்தி சியோனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் எப்போதும் போல ஸ்கூலுக்கு வரான். அங்க பார்த்தா சூகோவையும் காணும், பாம்சுக்கோட இடத்துல அவனையும் காணும். ரெண்டு பேரையும் காணுமே, ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசனை வர அப்பதான் சியோனுக்கு சூகோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரிய வருது. அவன் இன்னும் சாகலாம் இல்லைங்க, கோமால இருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து சுயின் அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. எப்படி இதை மூக்க உடஞ்சவன் தான் பண்ணிருப்பான்னு நேரா அவன் ஸ்கூல் கிளாஸ் ரூம் குள்ளேயே போந்து அவனை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் உடம்புல பேனா வேறக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பாக்ஸிங் நடந்த வீடியோவை காட்டுறான். அதை பார்த்தவன் நேரா அந்த பாக்ஸர் கிட்ட வந்து அவன் கூட சண்டை போடுறான். ஆரம்பத்துல அவன் சியோனுக்கு பயங்கரமா டஃப் கொடுக்குறான். சியோன் பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற தம்பிள்ஸ் எடுத்து அவன் காலிலேயே போட்டு காலை உடைச்சிடுறான். இப்படி சூகோ கோமால இருக்க காரணமான எல்லாரையும் வெளுத்து வாங்கினவன் கடைசியா பாம்சுக் கிட்ட வரான். அவனை கிளாஸ்லயே வச்சு அடிச்சு தூக்கி வீசினவன் அவனை அடிச்சே சாகடிச்சிடலான்னு பாக்குறான். அந்த சமயத்துல பாம்சுக் அவன் செஞ்சு தவற உணர்ந்து அவனுக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுது. அவனை அடிக்க வந்த சியோனுக்கும் அவங்க நட்பு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அதனால போனா போகுது பொழைச்சு போகட்டும்னு விட்டுடுறான். அவன் கிளாஸ்ல இவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஸ்கூல்ல இருக்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவனை தடுக்கிறாங்க. ஆனா சியோன் ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற கண்ணாடியை போட்டு ஒரு ஒட்டைக்க அங்க இருக்கிற மொத்த பேரும் மிரண்டு போய் நின்னுறாங்க. சியோன் அந்த மாதிரி பார்த்து எல்லாரும் பயத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. இவன் ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணதால ஸ்கூல்ல இருந்தே துரத்தி விட்டுடுறாங்க. எதுக்கு மேலையும் பையனை கவனிக்காம விட்டோம்னா தப்பாயிடும்னு அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இவனை முதல்ல வேற ஏதாவது நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக பல ஸ்கூல் ஏறி இறங்குறாங்க. இவன் பண்ண வேலைக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. கடைசியா ஒரு ஸ்கூல்ல அவனை சேர்த்துக்கிறாங்க. இவன் இப்ப கடைசியா படிச்ச மாதிரி இது ஹை கிளாஸ் ஸ்கூல்னா இல்லங்க, பயங்கர லோக்கலான ஸ்கூலா தான் இருக்கு. அந்த ஸ்கூல்லயே புள்ளி பண்ற கேங்லாம் இருந்துச்சு. இங்கே சொல்லவா வேணும், இங்கேயும் ஹோமன்னு ஒருத்தர் இருக்காங்க. சியோன் கிட்ட வந்து வாண்டடா வம்புலுக்க அவன் வழக்கம் போல பேனாவை கையில எடுத்துடுறான். ஒழுங்கா போயிடு இல்லைன்னா குத்தியே சாகடிச்சிருவேங்கிற மாதிரி பாக்குறான். இதோட தாங்க சீசன் 1 முடியுது. சரி, போன சீசனோட ரீகேப் பார்த்தாச்சு. இப்ப நம்ம சீசன் 2 போலாமா? எபிசோடு ஓப்பனிங்ல சியோனை காட்டுறாங்க. அவனுக்கு பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமாவே இருக்கு. சூகோ வேற கோமால இருக்கிறதால நைட்லாம் அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பையன் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவன் அம்மாவும் டாக்டர் கிட்ட எல்லாம் அனுப்பி பாக்குறாங்க. ஆனா எதுவும் அவனுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வரான். பழைய ஸ்கூலாச்சும் ஹை ஸ்கூலா இருந்துச்சு, அங்கேயே புள்ளி எல்லாம் பண்ணாங்க. இப்போ இது கொஞ்சம் லோக்கல் ஸ்கூல் வேற, கேட்கவா வேணும். இங்கேயும் சில புள்ளி கேங் பசங்க புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சியோன் வந்துட்டு இருக்க வழியில 4-5 பசங்க வராண்டால நின்று பேசிட்டு இருக்க ஹீரோ அவங்களை அப்படியே ஒரு பார்வை பாக்குறான். அவங்களும் நீ முதல்ல போப்பா
வாப்பான்னு வழிய விட்டுடுறாங்க. இவன் பழைய ஸ்கூல்ல பெரிய சம்பவம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கான்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அதனாலதான் இந்த ஸ்கூல்ல டான் மாதிரி சுத்திட்டு இருக்க ஹோமன் கூட இவன் கிட்ட பிரச்சனை பண்ணாம அமைதியா போயிட்டான். அப்படியே சியோன் அவனோட கிளாஸ் ரூமுக்கு வர அவ்வளவு நேரம் அங்க ஜாலியா சத்தம் போட்டு பேசிட்டு இருந்த பசங்க எல்லாம் இவனை பார்த்தோன்னா அப்படியே சைலண்ட் ஆகி உட்காந்துடுறாங்க. வீட்டுல ஒழுங்கா தூங்குறது இல்ல, அதனால கிளாஸுக்கு வந்தவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு பையன் வேகமா கிளாஸ்க்குள்ள வரும்போது சியோன் மேல இடிச்சிடுறான். இவன் பேரு ஜுன்டே. மன்னிச்சுக்கப்பா, தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்ல அவன் அந்த பயலை பார்த்துட்டு திரும்ப கவுந்து படுத்துடுறான். ஸ்கூலுக்கு எல்லாரும் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இவன் டெலிவரி பேக் எடுத்துட்டு வருவான். ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கா போய் அதுல இருந்து ஜூஸும் சிப்ஸ் பாக்கெட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். காலையில இவனுக்கு இதாங்க வேலை. புள்ளி கேங் இவனை ஸ்பான்சர் பண்ற ஆடு மாதிரி வச்சிருக்காங்க. அதான் அவங்க பிளேஸ்ல எல்லாம் ஜூஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அதுல கடைசியா ஒருத்தனுக்கு ஸ்ட்ராபெரிக்கு பதிலா சாக்லேட் வச்சுட்டு போயிடுறான். அவன் ஜொண்டேவை கூப்பிட்டு என்னடா எனக்கு பிளேவர் மாத்தி வச்சிருக்கேன்னு கேட்க அவன் மன்னிச்சுக்கோங்க நான் அவசரத்துல மாத்தி வச்சுட்டேன்னு சொல்றான். ஜொண்டே அங்க இருந்து போறப்ப இன்னைக்கு நிறைய ஐபோன் கலெக்ஷன் வரணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவன் போன சீசன்ல வந்த பாம்சோக் மாதிரிங்க ரொம்ப பயந்த சுபாவம். என்ன ஏதோ ஐபோன் கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இதுக்குன்னே இவனுங்க ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. யார் யாரெல்லாம் ஐபோன் வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் புள்ளி கேங் கிட்ட ஒப்படைக்கணும். இவன் தான் இந்த கிளாஸ் போன் கலெக்ஷனோட இன்சார்ஜா வேற இருக்கான். அது இன்னும் ரொம்ப வசதியா போச்சு. அவன் இன்னும் யார் யாரெல்லாம் போன் வச்சிருக்கான்னு அந்த லிஸ்ட பாத்துக்கிட்டு இருக்க அதுல சியோனோட பேர் இருக்கு. அந்த பேருக்கு பக்கத்திலேயே இவன் கிட்ட எந்த வம்பும் வச்சுக்க கூடாதுன்னு நோட் வேற பண்ணி வச்சிருக்கான். இருந்தாலும் போன் அடிக்காம போனா அந்த கேங் நம்மள சும்மா விடாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கிட்டயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம்னு நீ என்ன போன் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறான். ஏன் திடீர்னு இதெல்லாம் கேக்குறேன்னு கேட்க அவன் எனக்கு ஆர்வமா இருக்கு அதான் சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன்னு சொல்றான். அட போடா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். பிரேக்ல அன்னைக்கு ஜுன்டே கலெக்ட் பண்ண போன் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க என்னடா வர வர கம்மியா எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு கேக்குறாங்க. இவ்வளவு கம்மியா எடுத்துட்டு வந்தா எப்படி பொழப்ப நடத்துறது? நீ முதல்ல லிஸ்ட காட்டு. அதுல யாராவது ஒருத்தர் விட்டு போயிருந்தாலும் நீ அவ்வளவுதான் லிஸ்ட வாங்கி பாக்குறான். அதுல சியோனோட பேர் மட்டும் பாக்கி இருக்கு. பக்கத்திலேயே அவன் கிட்ட எந்த வம்பும் வச்சுக்க கூடாதுன்னு எழுதியிருக்கா. ஏன்டா அப்படி எழுதியிருக்கேன்னு கேட்க அவன் இந்த ஸ்கூலுக்கு வந்தப்பயே உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனையாச்சு. நீங்களே அவனை விட்டுட்டீங்க, எதுவும் பண்ணல. அதான் நீங்களே அவனை டைரக்டா டீல் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சேன். தேவையில்லாம நான் வேற போனை வாங்கி ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு தான் வாங்கலைன்னு சொல்றான். எது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு ஜுன்டேவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ இன்னைக்கு ஈவினிங் அவனோட போனை கொண்டு வர அவ்வளவுதான் சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஈவினிங் ஸ்கூல் முடியறப்ப ஜுன்டே ஸ்டாஃப் ரூம்ல இருந்து அவன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட போன்ஸ் எல்லாம் வாங்குறான். ஆனா நேரா கிளாஸ் ரூமுக்கு போகாம பாத்ரூமுக்கு வந்து சியோனோட போனை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். எதுவுமே தெரியாத மாதிரி கிளாஸ்க்கு வந்தவன் எல்லாரும் அவங்களோட போன் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல எல்லா பசங்களும் அவங்களோட போன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. கடைசியா சியோன் அவனோட போன் எடுக்க வர அதுல அவனோட போன் மட்டும் இல்ல. என்னோட போன் மிஸ் ஆகுது எங்கன்னு கேட்க நீ கொடுத்திருந்தா கண்டிப்பா அதுல இருக்கும், எனக்கு தெரியலையேன்னு சொல்றான். போன் இதுல தான் இருக்கணும் ஆனா இல்லையேன்னு கேட்க அவன் உன்னோட போனை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிடுறான். சியோனும் அதை கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம ஓ அப்படியா சரி இன்னும் கொஞ்சம் கூட அழட்டிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜொண்டே அவனோட போனை ஹோமன் கிட்ட வந்து கொடுத்துடுறான். சியோன் ஸ்கூல்ல இருந்து போயிட்டு இருக்க ஜொண்டே வேக வேகமா அவங்க கிட்ட ஓடி வரான். போன் எல்லாம் கரெக்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால உன்னோட போன் மிஸ் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தான்ப்பா. நீ புதுசா எதுவும் போன் வாங்குற மாதிரி இருந்தா நான் பாதி காசு போடுறேன்னு சொல்றான். அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சுயின் நீ ஒரு கோலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கு ஜுன்டேவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் சொல்றதும் உண்மைதாங்கிற மாதிரி அமைதியாவே நிக்கிறான். சியோன் இந்த ஸ்கூல் டைம் கடையில எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சூகாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. அவன் இன்னும் கோமால தான் இருக்கான், கண்ணு முழிக்கல. இருந்தாலும் அவன் கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் ஒரு மெசேஜா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்படிதாங்க டெய்லி அவனுக்கு போயிட்டு இருக்கு. அன்னைக்கு சியோன் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வரான். அங்க பார்த்தா படியில பாதையில உட்காந்துக்கிட்டு ஹூமன் ஜுன்டேவை உட்கார வச்சு அவன் ஆளுங்களோட சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து சியோனுக்கு அவங்கள பேனாவால குத்தி கொல்லணும் போல இருக்கு. ஆனா அதெல்லாம் இமேஜினேஷன்ல வந்துட்டு போகுது. இருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் வெளில காட்டிக்காம எப்போதும் போல அமைதியாவே இருக்கான். ஹூமனும் நீ ஏன்டா எங்களை அப்படி வெறிக்கி வெறிக்கி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு வழியை விட இவன் மேலே ஏறி வந்து வழக்கம் போல கிளாஸ்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அன்னைக்கு ஜுன்டே வழக்கம் போல எல்லாருக்கும் ஜூஸ் வச்சுக்கிட்டு இருக்க அப்ப சியோனுக்கும் ஜூஸும் ஸ்நாக்ஸும் வைக்கிறான். அந்த சத்தத்துல தூங்கிட்டு இருந்தவன் எஞ்சிடுறான். எனக்கு எதுக்கு இவன் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்க நீ எப்போதும் லஞ்ச் டைம்ல சாப்பிட கூட போகாம தூங்கிட்டு இருக்கப்பா, அதான் உனக்கும் வச்சேன்னு சொல்றான். எனக்கு எதுவும் வேணாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுன்னு சொல்ல அப்பதான் அவன் என்ன மன்னிச்சுக்க எனக்கு வேற வழி தெரியல, நான் தான் அவன் போன் எடுத்து ஹூமன் கிட்ட கொடுத்துட்டேன்னு உண்மையை சொல்லிடுறான். அதை கேட்டு சியோன் கோவமா அங்க இருந்து கிளம்புறான். அப்ப ஜுன்டே அவன் கிட்ட அன்னைக்கு நீ என்ன ஒரு கோலன்னு சொன்னல அதுல இருந்து எப்படி வெளில வர்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால எப்படி கோலையா இல்லாம இருக்கிறதுன்னு எனக்கு சொல்லி தரியான்னு கேக்குறான். நான் எதுக்கு அப்படி பண்ணணும், ஏன்னா எனக்கு வேற யாரும் இல்ல, ஒருத்தங்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு பாவமா கேக்குறான். உனக்கு நியூட்டன் தேர்ட் லா தெரியுமா, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம ரியாக்ஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு போறான். அவன் சொன்னதை இவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. ஆனா அன்னைக்கே ஜுன்டே போன் கலெக்ட் பண்ணி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுறான். புள்ளி கேங் ஸ்கூல் முடிச்சு நைட் வரையும் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவன் ஒரு காலை கூட அட்டென்ட் பண்ண மாட்டான். இந்த புள்ளி கேங் வேற டெய்லி பப்புக்கு போவானுங்க, எப்போதும் ஜுன்டேவோட காசுல தான் குடிப்பானுங்க. இன்னைக்கு அவன் போனையும் எடுக்கல, எங்க இருக்கான்னு தெரியலையா. அப்ப இன்னைக்கு யாரு காசு கொடுக்கறதுன்னு அவங்களுக்குள்ள குழப்பம் வர ஹூமன் இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்னு அவன் காசு எடுத்து கொடுக்குறான். அவங்க கிட்ட காசு கொடுத்து என்ன வேணுமோ சாப்பிடுங்கன்னு சொன்னவன் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். கேங் கிட்ட காசு கொடுத்துட்டு இவன் எங்க போறான்னு பார்த்தா நேரா
சாங்ஜேன்னு ஒருத்தனை பார்க்கறதுக்காக வரான். இந்த ஸ்கூல்ல இவன் ஃபோன் கலெக்ட் பண்ற இன்சார்ஜா இருக்க மாதிரி இந்த சாங்ஜே வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவங்க. உள்ள வந்தா அவன் அவ்வளவு ஃபோன் அடிச்சு வச்சிருக்கான். இதே மாதிரி எல்லா ஸ்கூல்லயும் ஒரு கேங் இருக்குங்க. இதை ஒரு யூனியன் மாதிரியே நடத்திட்டு வரானுங்க. அந்த மொத்த யூனியனுக்கும் இந்த சாங்ஜே தாங்க துணை தலைவர் மாதிரி. யூனியன் தலைவனை இனிமே தான் காட்டுவாங்க. இந்த வாரம் ஃபோன் பெருசா கலெக்ட் ஆகல, அடுத்த வாரம் சேர்த்து கலெக்ட் பண்ணி கொடுத்துறேன்னு ஹூமன் சாங்ஜே கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறான். அவனும் இந்த ஒரு தடவை தான் உனக்கு எக்ஸ்கியூஸ், அடுத்த வாரம் கரெக்டா வந்து சேர்ந்தணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனுங்க வேற ஃபோன் கலெக்ட் பண்ணி கொடுக்கலன்னா சும்மா விட மாட்டானுங்க. அதனால ஃபோன் கலெக்ஷன் பத்தி கேட்கறதுக்காக அவன் ஜுன்டூக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அன்னைக்கு ஃபுல்லா ஜுன்டூ புல்லி கேங்கோட ஒரு காலை கூட அட்டன் பண்ணலங்க. ரொம்ப நேரம் எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா சூரியன் எட்டி பார்க்கறதுக்குள்ளேயே இவன் ஸ்கூலுக்கு வந்துடுறான். இவன் முதல்ல நேத்து நைட்டு வீட்டுக்கு போனானே தெரியலங்க. அதுக்குள்ள வந்து என்ன பண்ண போறான்னு பார்த்தா நேரா புல்லி கேங்கோட ரூமுக்கு வந்து பீரோவை உடைச்சு அவன் கடைசியா கலெக்ட் பண்ணி கொடுத்த எல்லா போனையும் எடுத்துடுறான். அந்த எல்லா போனையும் அது யாரோடதோ அவங்க இடத்துலயே சாரின்னு எழுதி போனையும் வச்சிடறான். அன்னைக்கு காலையில சியோன் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வர அங்க எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜுன்டே எல்லாரோட போனையும் திரும்ப கொடுத்துறானாண்டா, ஆனா அது ஹூமனுக்கு மட்டும் தெரிஞ்சா அவன் செத்தான்னு பேசிட்டு இருக்காங்க. சியோன் அவனோட இடத்துக்கு வந்து உட்கார அவன் இடத்துலயும் சாரின்னு எழுதி போன் வச்சுட்டு போயிருக்கிறத பாக்குறான். அதே நேரம் அப்பதாங்க ஹூமன் ஸ்கூலுக்கு வரான். பீரோவை பார்த்துட்டு பயலுக்கு அப்படியே மொழி பிதுங்கி போயிடுது. ஏன்னா பீரோல இருக்கிற மொத்த போனையும் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் கிட்ட ஜுன்டே தான் இப்படி பண்ணதுன்னு சொல்ல உடனே அவனை தேடி ஆளுங்களோட அவனோட கிளாஸுக்கு வந்துடுறான். எப்படியும் நம்ம நல்லா வாங்க போறோம்னு புரிஞ்சுக்கிட்ட ஜுன்டே எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும்னு பண்ணு எடுத்து வாயில வச்சுக்கிறான். டேய் ஜுன்டேன்னு ஹூமன் கத்த ஜுன்டே அவனுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம ஏஞ்சி நிக்கிறான். இவன் இப்படி தைரியமா நின்னுட்டு இருக்க ஹூமன் வேகமா ஓடி வந்து ஒரு எத்தி எத்தி அவனை பறக்க விட்டுடுறான். அப்பையும் வலி தாங்க முடியாம மெதுவா எந்திரிச்சு வாடா பாத்துக்கலான்னு போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கிறான். கொய்யால போஸா குடுக்கறேன்னு ஹூமன் அவனை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடுறான். அவனை ஓரமா போட்டு மெதின்னு மெதிக்க இது எல்லாத்தையும் சியோன் அவன் இடத்துல உட்காந்து அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு இது பழைய ஸ்கூல்ல அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்ததெல்லாம் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. அதோட தனக்கு எப்போதும் ஏதாவது பிரச்சனை வரும்போது சூகோ அவனுக்காக வந்து நிக்கிறது ஞாபகம் வருது. ஹூமன் சேர் எடுத்து ஜுன்டேவை அடிக்க போக கரெக்டா சியோன் ஏஞ்சி வந்து அந்த சேரை உதச்சு தள்ளி விட்டுடுறான். ஹூமன் இவன் ஏன்டா குறுக்க வரான்னு முழிக்க நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க, இதோட நிறுத்திக்கன்னு சியோன் சொல்றான். அதை கேட்டு காண்டான ஹூமன் என்னடா பர்ஃபார்மன்ஸ் பண்றியான்னு சியோனை ஒரு உதவிட்டு பறக்க விட்டுடுறான். இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட அலட்டிக்காம ஏஞ்சி நிக்கிறான். அவனை அடிச்சே கொல்ற அளவுக்கு கொலை வெறியில இருக்கான். ஆனா பதிலுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே நின்றுட்டு இருக்கான். எங்க இப்படி சண்டை நடக்கிறது தெரிஞ்சு மத்த கிளாஸ் பசங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆர்வமா ஓடி வராங்க. அப்பதாங்க இன்னொரு கேங்க சேர்ந்த கோட்டக்னு ஒருத்தங்க வரான். ஹூமன் சியோனை பயங்கரமா அடிக்க போக அவன் டக்குன்னு மூவ் ஆயிடுறான். ஹூமன் வேகமா போய் கீழே விழுந்துடுறான். என்ன பண்ணாலும் சியோன் அலட்டிக்காம அப்படியே நிக்கிறானா. அதனால திரும்ப அடிக்கிறதுக்கே அவனுக்கு பயமா இருக்கு. இதை வேற கோட்டக் பார்த்துட்டு மூச்சு வாங்குது பாருன்னு கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். இந்த கோட்டக் பக்குங்கிற ஒருத்தனோட ஃப்ரெண்டுங்க. அவனுக்கும் இந்த ஹூமன் கேங்குக்கும் சுத்தமா ஆகாது. இப்ப கூட ஸ்கூல்ல இருந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஆளக்கானும் பக்குவோட அல்ல கைதானடா நீ அப்படின்னு ஹூமன் ஓவரா பேச கோட்டக் அவனை ஒரு உத விடுற மாதிரி வரான். அதுல கோட்டக்கோட ஷூ ஹூமனோட மூக்குல உரசிட்டு போகுது. உன்னை மட்டையாக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் போதும், ஒழுங்கா இருந்துக்கன்னு சொல்ல டேய் இருங்கடா உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்குன்னு ஹூமன் கோவமா அங்க இருந்து போயிடுறான். சியோன் அடி வாங்கி ஓரமா கிடக்க ஜுன்டேவை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக கைத்தாங்களா அங்க இருந்து அழைச்சிட்டு கிளம்புறான். கோட்டக் அவன் வந்துதான் சியோனை ஹூமன் கிட்ட இருந்து காப்பாத்தினான்னு நினைச்சுக்கிட்டு காப்பாத்தினதுக்கு அவன் ஏதோ நன்றி சொல்வான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சியோன் அவனை கண்டுக்கவே இல்லைங்க. நீ எனக்கு ஒன்னும் நன்றி சொல்வேன்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இல்லைன்னு சொல்ல சியோன் ஓ அப்படியா சரின்னு வேற எந்த ரெஸ்பான்ஸ் சொல்லாம ஜுன்டேவை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சியோனோட கண்ணை பாத்தியா கொலை வெறியில இருந்தான். விட்டா ஹூமனை கொன்னே போட்டிருப்பான். ஆளே சைக்கோ மாதிரி இருக்கான்டா. அவனை பத்தி கேள்விப்பட்டேன். அவன் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல பெருசா சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அது தெரிஞ்சுதான் ஹூமன் அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவன் பண்ண சம்பவத்தை பத்தி பெருமையா பேசுறத கோட்டக்கால ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்க அப்படி சொல்லாதப்பா, அவன் தான் ஸ்கூலோட டாப் ரேங்க் ஹோல்டர். அப்படிப்பட்ட ஒருத்தன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு மொக்க ஸ்கூல்ல வந்து சேரணும்? அவன் நினைச்சா எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல வேணுமோ சீட்டு கிடைக்கும். ஆனா அவனை எல்லா ஸ்கூல்ல இருந்தும் பேன் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டு கோட்டக் ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் வெள்ள காட்டிக்காம அதெல்லாம் பொருளையா இருக்கும்டா, எதையும் கண்ணால பார்க்காம நம்மளா எதுவும் முடிவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போறான். வழியில பார்த்தா ஹூமன் அங்க நின்னுட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் இவங்க பேசுனது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் என்ன பண்ணா உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுறான். கோட்டக்கும் இந்த பைத்தியம் திருந்தாதுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் சுத்தமா ஆகாதுங்க. இப்ப ஹூமனுக்கு கோட்டக் மட்டும் இல்லாம சியோன் வேற புதுசா வந்துட்டானா. அதனால ரெண்டு பேருமே ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்றான். இன்னொரு பக்கம் அன்னைக்கு சியோன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஜுன்டே அவனை பார்க்க வேக வேகமா ஓடி வரான். இவ்வளவு வேகமா ஓடி வர என்ன மேட்டர்னு கேட்டா நீ எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு இருக்க, அதனால இதை ட்ரை பண்ணி பாருன்னு ப்ராப்பரா தூக்கம் வரதுக்கான சில மெடிசின்ஸை கொடுத்துட்டு போறான். வீட்டுக்கு வந்து நைட் வரையும் படிச்சுட்டு இருந்தவன் வழக்கம் போல தூக்கம் வராம உட்காந்துருக்க அன்னைக்கு அவன் கொடுத்த மெடிசினை ட்ரை பண்றான். அதை போட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குறாங்க. அடுத்த நாள் ஜுன்டேவை பாக்குறப்ப நைட்டு நல்லா தூங்குனேன்னு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல அதுல அவன் ஃப்ரெண்டு நல்லா தூங்குனதுல அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ரெண்டு பேரும் லஞ்ச் முடிச்சுட்டு கிரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்க நேத்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹூமன் அவங்கள பாக்குறதுக்காக வரான். ரெண்டு பேரும் ஏதோ அவனோட ஃப்ரெண்டு மாதிரி அவங்க மேல கையை போட்டுக்கிட்டு நேத்து ஏதோ கோவத்துல அப்படி மோசமா நடந்துகிட்டான்ப்பா என்ன மன்னிச்சிடுங்கன்னு ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான்.
அப்ப அங்க கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்க கோட்டக்க காட்டி அந்த பையன் இருக்கானே மோசமானவன், அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு வார்னிங் கொடுக்குறான். அதே நேரத்துல இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத விளையாண்டுட்டு இருந்த கோட்டக் பாத்துடுறான். என்ன ஹூமனும் சியோனும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. ஏதோ சரியில்லையேன்னு கோட்டக் பாத்துக்கிட்டு இருக்க ஹூமன் அடுத்து அவங்க கிட்ட வரான். அவங்க கூட நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, சியோன் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல அவன் பெரிய கைன்னு கேள்விப்பட்டேன், அதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லான்னு பார்த்தோம், யாருக்கு தெரியும் ஒரு நாள் நானும் அவனும் சேர்ந்து உன்னையும் பக்குவையும் போட்டு பொழந்தெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு கோட்டக் வெறி ஆயிடுறான். என்னடா ஓவரா படம் காட்டிட்டு இருக்க, தேவையில்லாம வாங்கி கட்டிக்காதன்னு அவங்க 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்தா இவங்க 2 பேரும் 2 பைத்தியமும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சியோன் முன்னாடி கிளாஸ் ரூமுக்கு போக ஜுன்டே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போறான். அப்ப திடீர்னு அந்த பக்கமா வந்த ஒருத்தன் அப்படியே போற போக்குல ஜுன்டேவை இழுத்துட்டு போயிடுறான். இப்படி சியோனும் கோட்டக்கும் அவங்க கிளாஸுக்கு போக ஜுன்டேவை ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த கேப்ல ஹூமன் கோட்டக் எப்போதும் இருக்கிற பேஸ்கெட் பால் ரூமுக்கு வந்துடுறான். வந்தவன் பேஸ்கெட் பாலை வச்சு அந்த ரூமையே நாஸ்தி பண்ணிடுறாங்க. ரூம் அடிச்சு நாஸ்தி பண்ணவன் அவங்களோட கப்பு போட்டோஸ்னு எல்லாத்தையும் நொறுக்கி விட்டுடுறான். அதே நேரம் சியோன் கிளாஸ் ரூம்ல இந்த ஜுன்டே வேற எங்க போனா ஆளே காணும்னு தேடிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு ஸ்கூலே முடிஞ்சிடுது, இன்னும் அவன் ஆளை காணும். திடீர்னு எங்க காணா போயிட்டான்னு யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் ஹூமன் அங்க வரான். ஜுன்டேவை தேடிட்டு இருக்கியா? கோட்டக்கும் அவன் பசங்களும் ஜுன்டேவை கிளப் ரூம் இழுத்துட்டு போறத பார்த்ததா சொல்றான். அதை கேட்டு வெறியான சியோன் உடனே கிளப் ரூமுக்கு வரான். அங்க பார்த்தா அந்த ரூமே அலங்கோலமா இருக்குங்க. அதை பார்த்து அவனுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ரூம்ல ஒருத்தனும் இல்ல, ஜுன்டேவையும் அங்க காணும். எங்க யாரையும் காணும்னு சியோன் பாத்துக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு லாக்கருக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. வந்து திறந்து பார்த்தா ஜுன்டே உள்ள உட்காந்துருக்காங்க. அதுலயே சியோனுக்கு இது ஹூமனோட வேலையா தான் இருக்கும்னு புரிஞ்சிடுது. அதே நேரம் கிளாஸ் ரூம்ல இருக்கிற கோட்டக் கிட்ட வந்த ஒரு பையன் சியோன் உங்க கூட சண்டை போடணும்னு சொல்லி கூப்பிட்டதா சொல்றான். ஹூமனும் சியோனும் ஒன்னு சேர்ந்து உன்னையும் பக்குவையும் முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சியோன் கிளப் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பக்குவோட அல்ல கைக்கு தில் இருந்தா வர சொல்லுன்னு சொன்னான். அப்படின்னு அவன் சொல்ல கோட்டக் பயலுக்கு மண்டை சூடாயிடுது. என்னைக்கு அவன் செத்தாண்டான்னு கோட்டக் வேகமா போயிட்டு இருக்க மேல இருந்து எட்டி பார்த்தா சியோன் கிளப் ரூம்ல இருந்து வெளில போயிட்டு இருக்கான். சியோனை கூப்பிட்டு டே எங்கடா போயிட்டு இருக்க நில்டான்னு சொல்ல இவன் வேற பைத்தியக்கார பையனு சியோன் கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் எதுக்கு கிளப் ரூம்ல இருந்து போறான்னு கோட்டக் கீழே இறங்கி கிளப் ரூமுக்கு வந்து பார்க்க அங்க பார்த்தா ரூமே கன்றாவியா கிடக்கு. போட்டோல அவனோட மூஞ்சில சிகரெட்டை வேற வச்சுட்டு போயிருக்கான். இது எல்லாத்தையும் சியோன் தான் பண்ணான்னு கோட்டக் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சியோனும் ஜுன்டேவும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்க கோட்டக் அவங்கள விரட்டிக்கிட்டு வந்தா அவங்கள பிடிச்சிடுறான். ஏய் உன் மனசுல என்ன நீ பெரிய கேங்ஸ்டர்னு நினைப்பா, ஓவரா படம் காட்டிட்டு இருக்கேன்னு கேட்க ஜுன்டே அவங்க கிட்ட நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு சொல்றான். நீ வாய மூடுறானா, சியோன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சியோன் அவங்க கிட்ட எப்படியும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல, அதனால உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொல்லிடுறான். டேய் ரொம்ப நடிக்காதடா, இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல நீ ஒருத்தன் அடிச்சு கோமாவுக்கு போயிட்டான்ல, ஒருத்தன் வாழ்க்கையவே அழிச்சிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காதடான்னு சொல்ல அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த சியோனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு கோட்டக்க தாக்க 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஹூமன் அவனோட எதிரிங்க 2 பேரும் அடிச்சுக்கணும்னு தாங்க பிளான் போட்டான். அவன் பிளான் போட்ட மாதிரியே இப்ப நடந்துருச்சு. 2 பேரும் ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்க சியோன் அவனை பேனாவை எடுத்து கொல்ற லெவலுக்கு போயிடுறான். அதுல அவனோட கையை வேற கிழிச்சிடுறான். இப்படி 2 பேரும் நேருக்கு நேர் நிக்க அப்பதான் ஹூமன் அவன் கேங்கோட அங்க வரான். என்னப்பா 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணீங்களான்னு கேட்க அப்பதான் அவங்க 2 பேருக்குமே இது ஹூமனோட வேலைன்னே புரியுது. அட்டாக்னு ஹூமன் சொல்ல எல்லாரும் சேர்ந்து 2 பேரையும் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 5-6 பேர் இருக்கிறதால இவங்க 2 பேரால அவங்கள சமாளிக்க முடியலங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் அவங்கள்ட்ட நல்லா லாக் ஆயிடுறாங்க. ஹூமன் சியோனை பேட்டால அடிக்க போக யாரும் அசையாதீங்கன்னு ஒருத்தனோட குரல் கேக்குது. யாரா அவனு எல்லாரும் திரும்பி பார்க்க அங்க ஒருத்தன் போன்ல குத்துப்பாட்டு போட்டுக்கிட்டு கையில பேஸ்கெட் பால் வச்சுக்கிட்டு அரக்கால் ரவுசரோட ஒரு பையன் அங்க வரான். இவன் தாங்க பக்கு. கோட்டக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சஸ்பெண்ட்ல இருக்கான்னு சொன்னோம்ல, அவன் தான். அவன் சூப்பர் ஸ்டார் மாதிரி முடியெல்லாம் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு மாசா வந்து நிக்க கோட்டக் அவன் கிட்ட ஏன்டா மண்ணையில காரக்குழம்பு ஊத்திட்டு வந்து நிக்கிறேன்னு கலாய்ச்சி விட்டுறான். ஹூமன் வேற இவனை பார்த்துட்டு திருன்னு முழிக்க ஹூமன் நீ சொல்றா நான் பார்க்க அனிமேல வர கேரக்டர் மாதிரி தானே இருக்கேன்னு கேட்க அவன் பக்குவை பார்த்தோன்னா அப்படியே பம்மா ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி அவன் பயத்துல நின்னுட்டு இருக்க பக்கு பாலோட வேகமா ஓடி வரான். இவன் என்னடா நம்மள நோக்கி இவ்வளவு வேகமா ஓடி வரான்னு ஹூமன் முழிக்க அங்க இருக்கிறவங்களும் இவன் எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வரான்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் வேகமா ஓடி வந்து நல்லா ஹைட்ல பறந்து வந்து தேங்காய் உடைக்கிற மாதிரி ஹூமன் மண்டையிலேயே ஒண்ணு போடுறான். அடிச்ச அடியில டம்மி ரவுடி ஹூமன் மட்டை ஆயிடுறான். அப்பதாங்க பக்குவும் சியோனும் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறாங்க. 2 பேரும் யார் இவன் புதுசா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்க அப்ப ஹூமனோட ஆளுங்க 2-3 பேர் வந்து பக்குவை அடிக்க பாக்குறாங்க. ஆனா பக்கு அசால்ட்டா அவங்கள மண்டையிலேயே தட்டி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிங்கடான்னு துரத்தி விட்டுறாங்க. அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆக அவங்க கூடவே மயங்கி கிடந்த ஹூமனும் எஞ்சி ஓடிடுறான். எல்லாரும் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஜுன்டேவும் சியோனும் அங்க இருந்து கிளம்ப கோட்டக் சியோன் கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம சண்டை போட்டதுக்கும் தப்பா பேசுனதுக்கும் சாரி கேக்குறான். அதுக்கு சியோன் வழக்கம் போல எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் சியோன் கோட்டக் சொன்னதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். விடுப்பா அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டான். ஜுன்டே அது வெறும் ரூமர் தானேன்னு சொல்ல சியோன் அது ரூமர் இல்ல உண்மைதான்னு சொல்றான். அதுக்கு தான் நான் யாரு கூடயும் சண்டை போடாம இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஜுன்டே அவனை அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் பக்கு அவனோட சஸ்பெண்ட் முடிஞ்சு ஸ்கூலுக்கு திரும்ப வராங்க. ஸ்கூலுக்கு வரதால பையன் மண்டையில இருக்கிற காரக்குழம்பு அழிச்சிட்டு நல்ல பயலா வரான். இவன் போன சீசன்ல வந்த சூகோ மதுரிங்க பயங்கர ஃபன்னான பையன். அதே சமயம் ரொம்ப தைரியமானவன். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்தவன் அவனே எல்லாருக்கும் வணக்கம் வச்சுக்கிட்டு வாண்டடா கை கொடுத்துட்டு போறான். ஸ்கூலுக்கு வந்து மொதல் கிளாஸ் கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே 4 பேரையும் ஸ்டாஃப் ரூம்
ரூமுக்கு வர சொல்லிடுறாங்க. நேத்தி சந்தில சண்டை போட்டாங்கல்ல, அதுக்கு ஹூமன் கேங்கையும் சேர்த்து பிடிக்காம இவங்கள மட்டும் நிக்க வச்சிருக்காங்க. இவங்க இது மாதிரி ரோட்ல சண்டைலாம் போட்டுட்டு இருந்ததால 4 பேரையும் அந்த ஊர்ல நடக்கிற ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டுக்கு வாலண்டியரா போக சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. இல்ல சார், நாங்க எதுவும் பண்ணல, ஹூமன் தான் அவன் ஆளுங்களோட வந்து எங்கள்கிட்ட சண்டை போட்டான்னு சியோன் கம்ப்ளைண்ட் பண்றான். ஆனா அந்த டீச்சர் அவன் சொல்றத கேட்காம எதிர்த்து பேசுறியான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இவரு அவங்க சைடுக்கு தான் சாதகமா இருப்பாரு. அதனால அவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்ட பக்கு அவங்க எல்லாரோட தலையும் பிடிச்சி அமுக்கி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடுறாங்க. வெளில வந்த சியோன் பக்கு கிட்ட என் தலையில எல்லாம் கை வைக்காதன்னு சொல்றாங்க. அப்ப கூட அந்த பையன் சியோனோட தலையை களைச்சு விட்டு கை வச்சா என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். எப்போதும் டென்ஷனாவே இருக்காதடா, கூலா இருன்னு சொல்லிட்டு போறான். ஏய் யாரா நீங்களாம், பூரா பைத்தியக்கார பையிலெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே சியோன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதாங்க ஜுன்டே பக்குவை பத்தி ஒரு கதை சொல்றான். பக்கு பார்க்க தான் சின்ன குழந்தை மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுவான். ஆனா அவன் தான் அந்த ஸ்கூலையே கட்டி காத்துக்கிட்டு இருக்கிறது. இங்கே எல்லா ஸ்கூல்லையும் இல்லீகல் வேலை பார்க்குற ஒரு கேங் இருக்கு. அவங்களாம் ஒரு யூனியன் வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னோம்ல. அந்த லிஸ்ட்ல இந்த ஸ்கூல் இஞ்சாங் மட்டும் தான் இல்ல. அதனால யூனியனை சேர்ந்தவங்க இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போற பசங்களை பார்த்தாலே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இந்த ஸ்கூலை யூனியன்ல சேர சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இந்த மொத்த ஸ்கூல் சார்பா பக்கு தான் அவங்களை எதிர்த்து நிக்கிறான். இவனாலதான் யூனியன்ல இந்த ஸ்கூல் மட்டும் சேராம இருக்கு. அவங்களுக்கு இவன் ஒரு எதிரியா இருக்கான். ஹூமன் போன் கலெக்ட் பண்ணி கொடுத்து அந்த யூனியன்ல சேர்ந்துடலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா பக்கு அவனை விடுறதில்ல. அதனாலதான் இந்த ஸ்கூலுக்குள்ள பக்குவுக்கும் ஹூமனுக்கும் ஆக மாட்டேது. மொத்தத்துல இந்த ஸ்கூலை யூனியன் கிட்ட இருந்து கட்டி காக்குறது பக்கு தான். ஜுன்டே சியோன் கிட்ட இந்த கதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். அதுல சியோனுக்கு அவனை பார்க்கும்போது ஒரு தனி மரியாதை வருது. அதே சமயம் அந்த ஹூமன் இதுவரையும் யூனியனுக்கு எந்த காசும் கொடுக்கல. கலெக்ட் பண்ண போனையும் விட்டுட்டானா. அதனால அவனை அடிச்சு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை அடிச்சு பேக்ஜின்கிற ஒருத்தன்ட்ட இழுத்துட்டு வராங்க. இவன் தாங்க எல்லா ஸ்கூலையும் சேர்த்து மொத்த யூனியனுக்கும் தலைவன். மொத்த யூனியனுக்கும் இவன் தான் இன்சார்ஜா இருக்கான். பேக்ஜின் அவன் படிக்கிற ஸ்கூல்ல அவன் தாங்க ஸ்கூல் டாப்பர். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழிலுக்கு வந்துருவான். கணக்குல ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா கூட டைமர் வச்சு அதுக்குள்ள முடிக்கணும்னு நினைப்பான். தோ இப்ப தொழில் பண்ற டயத்துல கூட கணக்கு தாங்க போட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹூமன் என்ன பண்றதுன்னு கேட்க இவன் வெறும் டம்மி பீஸ். அந்த மொத்த ஸ்கூல்லயே பக்கு தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்றான். இந்த டம்மி பீஸால நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்ல அப்படின்னா சரின்னா அவனை அடுத்த ரவுண்ட் வச்சு அடிக்கிறதுக்காக இழுத்துட்டு போயிடுறாங்க. உடனே சாங்ஜேக்கு கால் பண்ண பேக்ஜின் பக்குவா கொஞ்சம் என்னன்னு பார்த்து கவனிச்சு விடுன்னு சொல்றான். அவனும் பக்குவா கவனிச்சுட்டா போச்சு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்படியே அடுத்த நாள் காலையில கல்ச்சரல்ஸா காட்டுறாங்க. அங்க 4 பேரும் வேஷம் கட்டி நின்னுட்டு இருக்காங்க. சியோன் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இந்த ட்ரெஸ்ல இருக்கோமேன்னு கூச்சமா நிக்க பக்குவை பார்த்தா அங்க வர பொண்ணுங்க பின்னாடி வளைஞ்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் இந்த பனிஷ்மெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே மதியம் வரையும் ஓடிட்டு இருக்கு. 4 பேரும் லஞ்ச் சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பக்கு ஒரு பொண்ணு கிட்ட நம்பர் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க என்னடா சொல்ற, போனை கூடன்னு கோட்டக்காவன் கிட்ட இருந்து போனை புடுங்க பாக்குறான். 2 பேரும் இப்படி போனை இழுத்து விளையாண்டுட்டு இருந்ததுல சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்பூன் சியோன் மேல வந்து விழுந்துடுது. அதுல சட்டை கொஞ்சம் கரையாயிடுதா. அதனால அதை கிளீன் பண்றதுக்காக மேல பாத்ரூமுக்கு வரான். நல்லா தேய்ச்சி சட்டையை கிளீன் பண்ணவன் பாத்ரூம்ல இருந்து கிளம்ப அங்க பார்த்தா பாதையில சியாங்ஜே வந்து உட்காந்துருக்கான். நீ தான் சியோனா, தப்பான பசங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத அப்படின்னு சொன்னவன் சியோனை ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். சியோனுக்கு இவன் முதல்ல யாருன்னே தெரியல. ஆமா நீ யாருன்னு கேக்குறான். இவன் தான் யாருக்கும் பயப்பட மாட்டானே. சாங்ஜேவை அவன் நேருக்கு நேர் பாத்துக்கிட்டு இருக்க சாங்ஜேவால அதை ஏத்துக்க முடியல, தலையை கீழே இறக்குன்னு சொல்றான். அப்ப என் சியோன் அப்படியே கொஞ்சம் கூட அலட்டிக்காம நின்றுட்டு இருக்க அப்படியே 2 செகண்ட் யோசிச்ச சாங்ஜே திடீர்னு அவனை தாக்க பாக்குறான். ஆனா சியோன் அந்த அட்டாக்ல இருந்து கேஷுவலா மூவ் ஆயிடுறான். சாங்ஜே என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனா ஒரு அடி கூட சியோன் மேல படல. அவன் கேஷுவலா ஒவ்வொரு அட்டாக்ல இருந்தும் மூவ் ஆயிட்டு இருக்கான். என்ன இவன் டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடுறான்னு 2 பேரும் ஃபேஸ் ஆஃப்ல நிக்க சியோன் அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பூந்தொட்டிய பாக்குறான். ஓ அதை எடுத்து என் மண்டையை உடைச்சிடலான்னு பாக்குறியா, நான் சும்மா உன்னை நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தப்பா அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா சியோனுக்கு இவன் யாரு, எதுக்காக நம்மள தாக்க வந்தான்னு ஒரு ஐடியாவும் இல்ல. அப்பதான் பக்கு எங்க பாத்ரூமுக்கு போன சியோன் என்ன ஆள காணோன்னு மேல ஏறி வரான். அப்ப ஆப்போசிட்ல சாங்ஜே கீழே இறங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துடுறாங்க. டேய் பக்கு எப்படிடா இருக்க, உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன், அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட பார்த்தனா அதான் அவனை நல்லா விசாரிச்சுட்டு போறேன்னு சொல்றான். பக்குவுக்கு வர இவன் சியோனை எதுவும் பண்ணிட்டானோன்னு பயம் வந்துடுது. உன்னோட ஸ்கூல் மட்டும்தான் இன்னும் யூனியன்ல சேராம இருக்கீங்க, நீ யூனியன்ல சேர போறேன்னு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த சாங்ஜே ஒரு பக்கம் கிளம்ப அப்பதான் சியோன் பாத்ரூம்ல இருந்து வெளில வரான். அவனை நல்லபடியா பார்த்தோன்னு தாங்க பக்குவுக்கு நிம்மதியா இருக்கு. இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே நேரம் அன்னைக்கு பேக்ஜின் ஸ்கூல் முடிச்சுட்டு அவனோட இடத்துக்கு போயிட்டு இருக்க ஹூமன் அவன் ஆளுங்களோட சேர்ந்து பேக்ஜினை பொழந்து கட்டுறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவன் ஒரு பில்டிங் குள்ள போக இவங்களும் பின்னாடியே போறாங்க. திடீர்னு பார்த்தா அவன் அங்க ஆளை காணும். அதுக்குள்ள எங்கடா போனான்னு எல்லாரும் தேடிட்டு இருக்க நான் இங்க இருக்கேன்னு இருட்டுக்குள்ள இருந்து குரல் கேக்குது. அவங்க இவனை ஃபாலோ பண்ணல, இவன் தான் அவங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்கான். எல்லாரும் அவங்க ஆயுதங்களோட பேக்ஜினை தாக்க ஆரம்பிக்க பேக்ஜின் அவங்க எல்லாரையும் ரொம்ப கேஷுவலா போட்டு வெளுத்து வாங்குறான். கடைசியா ஹூமனையும் ஒரே அடியில மட்டையாக்கிடுறான். பேக்ஜின் எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப அப்ப சாங்ஜே சியோனோட போட்டோவை அவனுக்கு அனுப்பி வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு 4 பேரும் கல்ச்சரல்ஸ் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப பக்கு அவங்க எல்லாரையும் சாப்பிடறதுக்காக அவனோட ஹோட்டலுக்கு கூப்பிடுறான். ஆனா சியோன் வழக்கம் போல என்னெல்லாம் எங்கேயும் வெளில கூப்பிடாதீங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிடுறான். அதனால இவங்க 3 பேர் மட்டும் அவன் ஹோட்டலுக்கு வராங்க. பக்குவோட அப்பா தாங்க இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. பக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இங்கே தான் இருப்பான். அவரு பக்குவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாருங்க. ஏன்னா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை பார்க்காம அடிக்கடி எங்கேயாவது சண்டை
சேர்ந்துட்டு வந்துடுறான்ல, அதனால அவனை ஒரு பையனாவே மதிக்க மாட்டாரு. இப்ப கூட இந்த நல்லா தின்னுன்னு பிளேட்டை டேபிள்ல தூக்கி போட்டுட்டு போறாரு. அப்பதான் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கப்ப ஜுன்டே ஹூமனை தைரியமா ஃபேஸ் பண்ணதை பத்தி கோட்டக் பக்கு கிட்ட அந்த கதையை சொல்றான். உனக்கு எப்படா திடீர்னு அவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு கேட்க அவன் எல்லாம் சியோனோட மேஜிக் தான், நியூட்டன் தேர்ட் லாவை பத்திலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணான்னு சொல்றான். சியோன் தான் என்ன அப்படி மாத்துனது, ரொம்ப நல்ல பையன்னு சொல்ல பக்குவுக்கு அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அப்படி இருக்கிறவங்கள தான் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, அவன் நல்லபடியா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன பக்கு அவன் ரீச் ஆயிட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சியோனுக்கு கால் பண்றான். என்னடா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியான்னு கேட்க சியோனும் அவன் கிட்ட நான் வந்துட்டேன்னு சொல்லிடுறான். ஆனா இவன் என்ன வீட்டுக்கே போலங்க, சூகோவை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். இவன் இங்க போன்ல பக்கு கிட்ட பேசிட்டு இருக்க அப்ப சாங்ஜே அங்க வந்து சூகோ இருக்கிற ஐசியூவை எட்டி பார்த்துட்டு இருக்கான். சாங்ஜேவை இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்து இவன் எப்படி இங்கே வந்தான், எதுக்காக இங்க வந்திருக்கான்னு சியோனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் சூகோவை எதுவும் பண்ணிடுவானோன்னு சியோன் கோவத்திலையும் பயத்திலையும் நிக்கிறான். சாங்ஜேக்கு சியோனை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்குங்க. உன் ஃப்ரெண்டு எந்திரிச்சிட போறான், வா வெளில போய் பேசலான்னு சாங்ஜே அவனை வெளில கூப்பிடுறான். சியோனும் வேற வழி இல்லாம அவன் பின்னாடியே போறான். இவன் எங்கடா அழைச்சிட்டு போறான்னு பார்த்தா நேரா அவங்களோட இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து பெக்ஜின் இருக்கிற ரூம்ல விட்டுட்டு போறான். அவன் பார்த்தா ரொம்ப தீவிரமா கணக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கான். நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் கேட்டுக்க, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, உங்களோட கேங்குக்கும் பக்குவுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்ல. ஆனா நீங்க என்ன இங்க அழைச்சிட்டு வந்திருக்க கூடாது. எவனாவது சூகோ இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கம் கால் எடுத்து வச்சிங்க, அதோட உங்க கதை முடிஞ்சது. ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம பெக்ஜின் கணக்கு போட்டுட்டு இருக்கிறத பார்த்தவன் அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா வேற சொல்லி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். அப்ப பெக்ஜின் அவன் கிட்ட, நீ பக்கு கேங் கூட சுத்தாம இருந்தனா நான் உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் எதுவும் பண்ணாம விடுறேன், சோ கேர்ஃபுல்லா இருந்துக்கன்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். சியோன் அங்க இருந்து கேஷுவலா போறத பார்த்துட்டு சாங்ஜிக்கு செம்ம காண்டாயிடுது. என்னடா அவனை எதுவும் பண்ணாம அனுப்பிட்ட, அப்புறம் என்ன இதுக்கு அழைச்சிட்டு வர சொன்னேன்னு பெக்ஜின் கிட்ட கேக்குறான். நீ எதுக்கு இன்ஜாங் ஸ்கூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, அங்க இருந்து எந்த வருமானமும் வரப்போறது இல்ல, இதெல்லாம் நீ பக்குவை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஆமா அவனையே தானா நம்ம வழிக்கு வர வைக்கிறதுக்கான வழியை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், அவனோட ஹோட்டலுக்கு ஆளுங்களை அனுப்ப சொன்னனே அனுப்பிட்டியான்னு கேக்குறான். கட் பண்ணா இப்ப ஹோட்டல்ல ஒரு பிரச்சனைன்னு பக்குவுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. அவனும் உடனே கிளம்பி ஹோட்டலுக்கு ஓடி வரான். பக்குவோட அப்பா மைனர் பசங்களுக்கு சரக்கு வித்ததா அவரை கைது பண்ண வந்திருக்காங்க. ஆனா அவரு பசங்களோட ஐடிலாம் செக் பண்ணிட்டு தான் சரக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. வந்தவங்க எல்லாம் பெக்ஜினோட ஆளுங்க. அவன் தான் வேணும்னே அப்பாவை மாட்டி விடுறதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கு மட்டும் யூனியன்ல சேர மாட்டான்ல, அதனால அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து உள்ள வர வைக்க பாக்குறான். போலீஸ்காரங்க பக்குவோட அப்பாவையும் பசங்களையும் அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக அந்த பசங்க பக்கு கிட்ட வந்து பெக்ஜின் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணதா சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க அந்த பக்கம் போக பக்குவுக்கு பெக்ஜின் கிட்ட இருந்து கால் வருது. அவன் பக்குவை நாளைக்கு அவனோட இடத்துக்கு வர சொல்றாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்த சியோன் நேரா அவனோட ஃப்ரெண்ட்ஸை பாக்கிறதுக்காக வரான். அங்க பக்கு இன்னும் நைட் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை பத்தி யோசனையில படுத்து கிடக்கான். சியோன் வேற அவங்க கிட்ட, உங்களுக்கும் பெக்ஜினுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, நேத்து அவன் என்ன கூப்பிட்டு வச்சு பேசினான், இனிமே இந்த ஆட்டத்துக்குள்ள என்ன இழுக்காதீங்க, நான் உங்களை மாதிரி வெட்டி பைய இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். கோட்டக்குக்கும் ஜுன்டேவுக்கும் இவன் ஏன் திடீர்னு வந்து இப்படி பேசுறான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா பக்குவுக்கு இதெல்லாம் அவனாலதான் நடக்குதுன்னு நல்லா புரியுது. அதனால அவனாச்சும் நிம்மதியா இருக்கட்டும்னு எதுவும் பேசாம அப்படியே விட்டுறான். பக்கு அன்னைக்கு முழுக்க அவனை சுத்தி நடக்கிற பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு கோட்டக் ஜுன்டே கிட்ட கூட ஒழுங்கா பேசல. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப கூட பக்கு அவங்க கிட்ட, நீங்க போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா கிளம்பிடுறான். எங்கடா போறேன்னு கேட்டா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்க்க போறேன்ட்டு போயிடுறான். அவன் ஒரு பக்கம் கிளம்ப இவங்க 2 பேரும் சரிவா நம்ம கிளம்புவோன்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க பார்த்தா சாங்ஜே அவங்கள வந்து அட்டாக் பண்ண பாக்குறான். இந்த சாங்ஜேக்கும் கோட்டக்குக்கும் ஏற்கனவே வாக்கியா தகராறு நடந்திருக்கும் போல. அதுல சாங்ஜே கோட்டக்க நல்லா வச்சு செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து வம்பிழுக்கிறான். திரும்பி பார்த்தா அவனோட ஆளுங்க இன்னும் 3-4 பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஒரே நேரத்துல சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிட்ட கோட்டக் ஜுன்டேவை நீங்க இருந்து ஓடிடுன்னு சொல்றான். அவனும் யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து ஓட, எங்கடா எஸ்கேப் ஆக பாக்குறேன்னு எல்லாரும் அவனை துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சாங்ஜே கோட்டக் கிட்ட நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாம்னு கேக்குறான். கோட்டக்கு ஏதோ தப்பா இருக்கேன்னு தோணுது. சாங்ஜேவோட ஆளுங்க ஜுன்டேவை துரத்திக்கிட்டு போக ஜுன்டே டக்குன்னு தெருக்குள்ள வந்து சந்து பொந்துக்குள்ள எல்லாம் பூந்து எஸ்கேப் ஆயிடுறான். துரத்திக்கிட்டு வந்தவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஜுன்டேவை தேடி போக அதுல ஒருத்தன் சியோனையும் தூக்குறத பத்தி சாங்ஜே கிட்ட போன்ல பேசிக்கிட்டே போறான். அதை அங்க ஒளிஞ்சிருந்த ஜுன்டே காதுல வாங்கிடுறான். அதனால சியோன் சேஃபா இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சியோனுக்கு கால் பண்றான். ஆனா ஜுன்டேவோட பேரை பார்த்தோன்னே சியோன் கால் அட்டன் பண்ண மாட்டான். சரின்னு நீ கோச்சிங் சென்டர் போயிட்டியான்னு அவனுக்கு மெசேஜ் பண்றான். அதுல சியோனுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவன் என்ன அதிசயமா இது மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்றான்னு உடனே கால் பண்ணி கேட்க, இல்லடா சும்மா தான் நீ எங்க இருக்குன்னு கேட்போம்னு கால் பண்ணதா சமாளிக்கிறான். ஆனா ஜுன்டே அவனை தேடி வந்தவங்க எல்லாம் போயிட்டு தான் நினைச்சு போன் பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப சாங்ஜே ஆளுங்க அவனை பாத்துடுறாங்க. அவனுங்க ஜுன்டேவை பார்த்தோன்னே டேய் அவன் இங்க இருக்கான்னு போடுறான்னு கத்துற சத்தம் மட்டும் சியோனுக்கு கேட்டுருது. அதுலயே அவன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பிரச்சனையில இருக்காங்கன்னு புரிஞ்சிடுது. இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் பக்கு பெக்ஜினை பாக்குறதுக்காக வந்திருக்கான். வா நண்பா, ஒரு வழியா வந்துட்டியா, யூனியன்ல சேர்றதுல உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம், நீ உள்ள வந்துட்டேன்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்றான். ஆனா பக்கு, நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் யூனியன்ல சேர முடியாது போடான்னு சொல்லிடுறான். அதுக்கு பெக்ஜின், நான் ஏன்டா தலைகீழ நிக்க போறேன், வேகமா
கிளம்பி வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு தெரியுமான்னு கேட்கறான். அப்பதான் பக்குக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. கொய்யால நான் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டான்னு அங்க இருந்து கிளம்ப அவன் ஆளுங்கெல்லாம் பக்குவை பிளாக் பண்ணிடுறாங்க. சரி வாங்கடா நீங்களா நானான்னு பாத்துக்கலான்னு பக்கு அவங்க எல்லாரையும் போட்டு பொழக்க ஆரம்பிக்க பேக்ஜின் எஞ்சி வெளில வந்துடுறான். இவன் எவ்வளவு நாள் இப்படி தாக்கு பிடிச்சிடறான்னு பாப்போம் அப்படின்னு பக்குவை விட்டுருங்கன்னு சொல்லிடுறான். அவனுங்களும் வேற வழி இல்லாம எதுவும் பண்ணாம விட்டுடுறாங்க. பக்குவுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை தேடி போகணும். அதுக்கு டைம் ஆகிறதால இவனும் அவங்கள போனா போகுதுன்னு விட்டுடுறான். அவனுங்க பக்குவுக்கு வழியை விட பக்கு அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸை தேடி ஓடுறான். இவன் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸை தேடி போயிட்டு இருக்க சியோனும் ஜுண்டேவுக்கு கால் பண்ணிக்கிட்டே அவங்கள தேடி வரான். ஆனா அவங்க யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. அப்பதான் வழியில 2 பசங்க கோட்டக்கும் ஜுண்டேவும் சாங்ஜே கிட்ட மாட்டினதை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அத காதல வாங்கின சியோன் அவங்கள கூப்பிட்டு எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி எல்லாரும் எங்க தான் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு அபார்ட்மெண்டோட மொட்டை மாடியில சாங்ஜேவும் கோட்டக்கும் ஒண்டி கொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜுண்டேவையும் தூக்கிட்டு வந்து அங்க தாங்க உட்கார வச்சிருக்காங்க. சாங்ஜே கோட்டக்க போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். கோட்டக்கால சாங்ஜேவை சுத்தமா சமாளிக்க முடியலங்க. ஒரு கட்டத்துல சாங்ஜே கோட்டக் அடிச்சு மட்டையாக்கி அவனை உட்கார வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க சியோன் அவங்கள கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீயும் வந்துட்டியா, உன்னதாண்டா மெயினா தேடிட்டு இருந்தேன்னு சாங்ஜே சியோன் கிட்ட போக அவன் வழக்கம் போல அவனோட ஆயுதம் பேனாவை டக்குன்னு எடுத்து சாங்ஜேவை குத்தி கொல்ல பாக்குறான். ஆனா சாங்ஜே அவனை கேஷுவலா பிடிச்சிடுறான். இத்தனோட பேனாவை வச்சு என்ன கொல்ல பாக்குறியான்னு சியோன் மூஞ்சிலேயே ஒண்ணு விட்டு பேனாவை புடுங்கி தூக்கி வீசிடுறான். சாங்ஜே சியோனோட மூஞ்சில போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்க அவன் பொசுக்குன்னு அங்க இருந்து ஒரு பூந்தொட்டி எடுத்து சாங்ஜேவை அடிச்சிடுறான். அதுல அந்த பூந்தொட்டி உடஞ்சி ஒரே புழுதியா பறக்குது. சாங்ஜே அந்த மண்ணு பொழுதியில கண்ணு தெரியாம திணற சியோன் அந்த பொழுதியெல்லாம் விளக்கி விட்டுட்டு வந்து சாங்ஜேவோட கண்ணாடியை புடுங்கி அதை உடைச்சிடுறான். கொய்யால கண்ணாடியை புடுங்குறியான்னு திரும்ப மூஞ்சிலே ஒன்னு குடுக்க பார்க்க சியோன் அந்த கண்ணாடியை வச்சே சாங்ஜேவோட காலிலேயே இறக்கிடுறான். சாங்ஜே வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டே சியோனை போட்டு அடிக்க அவன் சாங்ஜேவோட காலை விடாம புடிச்சுக்கிட்டு அதுலயே குத்திக்கிட்டு இருக்கான். எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சவன் சியோனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சாங்ஜே சியோன் அடிச்சு வீக் ஆக்கிடுறாங்க. அதுக்கு மேல அவனால எந்திரிக்க கூட முடியாம உட்கார்ந்துருக்க சாங்ஜே அவனை ஒரே அடியில முடிக்கிறதுக்கு வேகமா கைய ஓங்குறான். அந்த கேப்ல சியோன் அவன் மண்டைய வச்சு அவன் குத்தின காலிலேயே ஒரே முட்டா முட்டிடுறான். கால்ல மண்டைய வச்சு முட்டினவன் அவன் அப்படியே பிடிச்சி மெதுவா எந்திரிச்சு சாங்ஜே மண்டையிலே ஒரு முட்டு முட்டுறான். அதுல 2 பேருமே மண்டை கிருகிருன்னு சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. இப்படி 2 பேரும் எந்திரிக்க முடியாம கிடக்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதாங்க பக்கு அங்க வந்து சேர்றான். அப்ப அங்க போலீஸ் வர சைரன் சத்தம் வேற கேட்க நம்ம ஆளுங்க எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சாங்ஜே மட்டும் மாட்டிக்கிறான். அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா சியோன் பக்குவோட ரூம்ல கண்ணு முழிக்கிறான். உனக்கும் பேக்ஜினுக்கும் என்னதாண்டா பிரச்சனை, ஏன் போட்டு படுத்துறீங்கன்னு கேட்க அவனும் பக்குவும் சின்ன வயசு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு உண்மையை சொல்றாங்க. ஆமாங்க, பக்கு பேக்ஜின் கோட்டக் 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பேக்ஜின் இப்ப இருக்கிற மாதிரி சின்ன வயசுல கிடையாது. அப்பெல்லாம் அந்த பையன் சரியான பயந்தாங்குழி. ஸ்கூல்ல அவனை எல்லாரும் போட்டு புள்ளி பண்ணுவாங்க. எதிர்த்து கேள்வி கூட கேட்காம அடி வாங்கிட்டு இருப்பான். பக்கு தான் அவங்கள தடுத்து பேக்ஜினை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவான். இப்படி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க ஒரு தற்காப்புக்காக பக்கு அவனுக்கு அவனோட வித்தைய எல்லாத்தையும் கத்து கொடுத்தான். அதை கத்துக்கிட்ட பேக்ஜின் அவனை புள்ளி பண்றவங்களெல்லாம் வெறி பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். அதை தற்காப்புக்கு மட்டும் பயன்படுத்திக்காம காசு சம்பாதிக்கவும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிதான் இப்ப யூனியன் லீடரா இருக்கிற லெவலுக்கு வந்திருக்கான். பக்குவை வேற அதுல சேர சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு காலத்துல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதால தான் அவங்க டைரக்டா இது வரையும் அடிச்சுக்கல. பேக்ஜினுக்கு வித்தையை சொல்லி கொடுத்து இப்படி ஆயிட்டதால தான் பக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையில யாருக்கும் சண்டையை கத்து கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கான். இதனால தாங்க பக்கு அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கோட்டக்கு வித்தையை கத்து கொடுக்கல. ஆனா அதுவே ஒரு நாள் கோட்டக்கு பிரச்சனை ஆயிட்டு பக்கு கேங்க்கும் பேக்ஜின் கேங்க்கும் நடந்த பிரச்சனையில சாங்ஜே கோட்டக்கோட காலை உடைச்சிட்டான். அவன் ஒரு அத்லெட் பிளேயர் வேறங்க. பாவம் அவனால ஓட முடியாம போனதால வாழ்க்கையில அவனால எந்த போட்டியிலையும் கலந்துக்க முடியாம போச்சு. தன்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படி ஆனதை பக்குவால தாங்கிக்கவே முடியல. சியோன் கிட்ட இந்த கதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சவன் அவனை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் போனதுக்கு அப்புறம் பக்கு பேக்ஜினுக்கு கால் பண்றான். இப்ப என்னடா நான் தோத்துட்டேன்னு சொல்லணும், அதான உனக்கு வேணும்னு கேக்குறான். நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு வேற எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா பேக்ஜின் சாங்ஜேவை ஸ்டேஷன்ல இருந்து வெளில கொண்டு வந்துடுறான். சியோன் அவன் காலில் குத்துனதுல இன்னும் பயப்புள்ள நொண்டிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கான். அவன் ரிலீஸ் ஆகி வரும்போது பேக்ஜின் அவனுக்காக வாசல்லே தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அங்க இருந்து அவனை அவங்களோட குடோனுக்கு அழைச்சிட்டு வரான். சாங்ஜேக்கும் பேக்ஜினுக்கும் மட்டும் ஆக்சஸ் இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்க. அதை பத்தி சாங்ஜே போலீஸ் கிட்ட ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான் போல. அதுல சாங்ஜே மேல சந்தேகப்பட்டு தான் அந்த குடோனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். சொல்ல போனா அவன் ஏதாவது போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா அவனை போட்டு தள்ளிடலாம்னு தான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கான். அது சாங்ஜேக்கு புரிஞ்சிடுது. நம்மலாம் ஒரே கேங்கடா, நீ நினைக்கிற மாதிரி கேவலமா எதுவும் பண்ணல. இருந்தாலும் நீ என்ன அப்படி நினைச்சிட்டல, இனிமே என்ன தேடி வந்துடாத, என்ன கூப்பிட்றாத, நான் கொஞ்ச நாள் மொத்தமா அதுல இருந்து வெளில போலான்னு இருக்கேன் அப்படின்னு கடுப்புல அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் வழக்கம் போல அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் பேக்ஜின் வழக்கம் போல ஸ்கூல் முடிச்சுட்டு அவனோட இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது மேல இடத்துல இருந்து வந்து அவனை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஓ உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார்னு கூப்பிட இவன் நீங்க போங்க நானே வந்து அவரை மீட் பண்றேன்னு சொல்றான். அதுல வந்தவனுங்க 2 பேரும் காண்டாயிடுறாங்க. கூப்பிட்டா வரமாட்டிய, இந்த வர பெரிய ஆள் ஆயிட்டியோ அப்படின்னு பேக்ஜின் அடிக்க வர பேக்ஜின் அவங்க 2 பேரையும் போட்டு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். அவங்க 2 பேரால கூட இவன் ஒருத்தனை சமாளிக்க முடியலங்க. மாத்தி மாத்தி 2 பேருக்கும் மரண அடி உழுவுது. அதுக்கு மேல அவங்களாலேயே முடியல, போதண்டா சாமின்னு வீக் ஆயிடுறாங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னா சியோன் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வரான். அங்க
பார்த்தா 3 பேரும் ஸ்கூலுக்குள்ள போகாம இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்ஜின் வேற சியோனை இந்த கேங் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா அவங்க 3 பேரும் சியோனை விடுறதா இல்ல. அதுலயும் பக்கு சியோன் கூட இன்னும் க்ளோஸ் ஆகுறான். சியோனும் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாம அப்படியே அவங்க கூட டச்ல இருந்துகிட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் பழைய மாதிரி ஜாலியா சேர்ந்து சுத்திட்டு இருக்க ஒரு நாள் பக்குவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. அதுல அவ்வளவு நேரம் ஜாலியா இருந்தவனோட முகம் சட்டுன்னு மாறிடுது. எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு கேட்க அவன் அவங்கள்ட்ட எதுவும் வெளில காட்டிக்காம ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன வேலை இருக்கு கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். எதுக்கு திரும்ப போலீஸ் கால் பண்றாங்க என்னாச்சுன்னு பார்த்தா ஹோட்டல் பிரச்சனையில பக்குவோட அப்பாவையும் பசங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல. அந்த கேஸ்ல ஸ்டேஷன்ல அப்பாவுக்கும் பசங்களுக்கும் வாக்குவாதம் ஆனதுல பக்குவோட அப்பா அந்த பசங்க மேல கை வச்சுட்டாராம். அதுக்கு தான் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி இருந்திருக்காங்க. அவர் அடிக்கணும், கேஸ் இன்னும் பெருசாகணும்னு தானே பேக்ஜின் பசங்க மூலமா பிரச்சனை பண்ணதே. இது கண்டிப்பா பேக்ஜினோட வேலையா தான் இருக்கும்னு அவனுக்கு கால் பண்ண அவன் காலை அட்டன் பண்ணவே மாட்டான். ஒரு மெசேஜ் மட்டும் பண்றான். உனக்கு யூனியன்ல சேர்றதை தவிர வேற வழியே கிடையாதுப்பா. ஒழுங்கா வந்து யூனியன்ல சேர்ந்தன்னா உன் அப்பாவையோ ஃப்ரெண்ட்ஸையோ யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்றான். அவன் அந்த மெசேஜை பார்த்து கொலை வரையில நின்றுட்டு இருக்க அப்ப பேக்ஜினோட பாய்ஸ் வேற பக்குவை பார்த்து கலாய்க்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாங்களா. அதுல பக்குவுக்கு இன்னும் சுருன்னு ஏறிடுது. எல்லாரும் ஸ்டேஷன்ல இருந்து வெளில வந்தோன்னே வழியில சந்தில வச்சு எல்லாரையும் வெளுன்னு வெளுத்து விட்டுறான். இன்னொரு பக்கம் அன்னைக்கு பேக்ஜின் ஸ்கூல் முடிச்சுட்டு எப்போதும் போல அவனோட இடத்துக்கு வரான். அங்க பார்த்தா அவனோட இடத்துல ஓனர் வந்து உட்கார்ந்துருக்கான். இவன் தாங்க இந்த மொத்த யூனியன் கூட்டத்துக்கும் தலைவன். என்ன பாஸ் இந்த பக்கம்? அதான் நானே வரேன்னு சொல்லியிருந்தேனே, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க எதுவும் பிரச்சனையாவா? பிரச்சனை இல்லாம நான் எதுக்காகடா இவ்வளவு தூரம் வர போறேன்? டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணாங்க. உன் ஆளு பேர் என்ன? சியாங்ஜி. அந்த பையன் நம்ம பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் பண்ணிருக்கான்னு சொல்றான். அன்னைக்கு ஸ்டேஷன்லயே இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா இல்ல பேக்ஜினை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தானான்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்தை கேட்டு இப்ப பேக்ஜினே செம்ம காண்டாயிடுறான். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் பாஸ்னு சொல்ல நல்லது, இனிமே ஒழுங்கா இருந்துக்க, என்ன திரும்ப இந்த பக்கம் வர வச்சிடாதன்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இது இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம பொழப்பு நாரிடும்னு புரிஞ்சுக்கிட்ட பேக்ஜின் முதல்ல இன்ஜாங் ஸ்கூல்ல யூனியன்ல சேர்க்கிற பிரச்சனையை முடிக்க பாக்குறான். அதனால உடனே பக்குவுக்கு கால் பண்ணவன், இதுக்கு மேல நான் உன்கிட்ட திரும்ப கேட்டுட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் ஒழுங்கா நல்ல முடிவா சொல்லு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடலாம்னு சொல்றான். அதை கேட்ட பக்கு எதுவும் பதில் சொல்லாம போனை வச்சிடறான். அதே நேரம் சியோனோட அம்மாவுக்கு சியோன் இதுவரை வெளில சண்டை போட்டுட்டு இருந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடுதுங்க. அதனால புள்ள மேல கவலையாவும் கோவமாவும் இருக்காங்க. நீ இங்க இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு உருப்பட மாட்ட, அதனால நீ ஃபாரினுக்கு போய் படி, அப்பதான் வாழ்க்கையில உருப்பட முடியும் அப்படின்னு ஃபாரின்ல படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் வரையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பாவும் நீங்களும் இத்தனை வருஷம் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காம இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு என் மேல பாசம்னு கேட்டுடுறான். பையன் பழைய ஸ்கூல்ல பண்ண சம்பவம் இப்ப அவன் நடந்துக்கிறது எல்லாம் அவங்களால தானே அம்மா குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. அதனால இனிமே வச்சும் அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அங்க போக சொல்றாங்க. அம்மா உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்றேன்னு சொல்ல அவனால அதுக்கு மேல எதுவும் பதில் பேச முடியல. இப்ப இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம டபுள் மைண்ட்ல சுத்திட்டு இருக்க சிவனோட அம்மா அவனோட டீச்சர் கிட்டையும் அவன் ஃபாரின்ல படிக்க வைக்க போறதா சொல்லியிருப்பாங்க போல. அதனால அவரு இது ஒரு நல்ல வாய்ப்பு, அங்க போய் படின்னு ரெக்கமெண்ட் பண்றாப்ல. அதோட ஸ்கூல்ல பசங்க எல்லாம் பக்கு அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு அப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க. இதை சிவன் காத்து வாக்குல காதுல வாங்கிடுறான். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், சுகோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிறதுக்கு தான் காரணம்னு தான் மேலேயே குற்ற உணர்ச்சியோட இருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு எல்லா சைடும் யோசிச்சு பார்த்தவன் அம்மா சொல்ற மாதிரி இது எல்லாத்தையும் விட்டு வெளில போறதுதான் நல்லதுன்னு ஒரு முடிவுக்கு வரான். இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு பாக்குறான். ஆனா கோட்டக்கும் ஜும்டேவும் மட்டும் தான் இருக்காங்க, பக்குவை ஆளே பார்க்க முடியல. சரி நீ உங்ககிட்ட மட்டும் படிக்கிறதுக்காக ஃபாரின் கிளம்புற விஷயத்த சொல்றான். அதை கேட்டு கோட்டக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஆனா அவனுக்கு சியோன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதை நினைச்சு ஹாப்பியாவும் இருக்கு, அவன் போறதை நினைச்சு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லாம நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்றான். ஆமா பக்கு எங்க, அவனை பார்க்கவே முடியலன்னு கேட்க அவங்க நாங்களும் பார்க்கவே இல்லை, என்ன பண்றானே தெரியலன்னு சொல்றாங்க. சரின்னு நம்மளே கால் பண்ணி பேசுவோம்னு பக்குவுக்கு கால் பண்றான். எங்கடா இருக்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். டேய் உன்னால எந்த பிரச்சனையும் இல்லடா, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்க பக்கு எதுவுமே பதில் சொல்லாம பாதியிலேயே காலை கட் பண்ணிடுறான். இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா பக்கு பேக்ஜினோட இடத்துல வந்து நிக்கிறான். பக்கு அவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கடைசியா யூனியன்ல சேரலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பக்கு அங்க வந்து நிக்க பேக்ஜின் வெல்கம் டு த யூனியன் அவனை வரவேற்கிறான். அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப சியோன் ஏர்போர்ட்ல இருக்கான். அவனும் அம்மாவும் அவங்களோட பிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மாவே பயப்புள்ள உருன்னு இருப்பான். இப்ப அவனுக்குன்னு இருந்தவங்களையும் விட்டுட்டு போறானா, அதனால முகமே இன்னும் வாடி போயிடுது. இவன் இப்படி வாழ்க்கையே போன மாதிரி உட்கார்ந்துருக்க அப்பதான் ஜுன்டே கிட்ட இருந்து வேற கால் வருது. சொல்லு ஜுன்டே என்ன விஷயம்னு கேட்க நான் பக்கு கோட்டக் 3 பேரும் உன் ஃப்ரெண்டு சூகோவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம்னு சொல்றான். சூகோ ஏன் கோமால இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நடந்தது எதுவுமே உன்னோட தப்பு இல்ல, கவலைப்படாத, அதுக்கு நீ ஒன்னும் காரணம் இல்ல அப்படின்னு சொன்னவன் இதை வந்துட்டு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு சியோன் என்ன சொல்றதுன்னு தெரியாம பயங்கரமா கண் கலங்கி நிக்கிறாங்க. இவன் இப்படி கலங்கி போய் நிக்கிறத பார்த்துட்டு அம்மா என்னடா ஆச்சுன்னு கேட்க நான் எந்த தப்பும் பண்ணல, நடந்த எதுக்கும் நான் காரணம் இல்லைன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான், நான் படிக்கிறதுக்காக ஃபாரின் எதுவும் போகலாமா அப்படின்னு சொன்னவன் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே கட் பண்ணா சியோன் அடுத்த நாள் பழைய மாதிரி ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அவனை மறுபடியும் பார்த்ததுல ஜுன்டேவும் கோட்டக்கும் பயங்கர குஷி ஆயிடுறாங்க. ஆனா அவங்களுக்காக தான் பக்கு யூனியன்ல போய் சேர்ந்திருக்கான்னு எல்லாருக்கும் புரியுது. அது அவங்க 3 பேரோட மனசையும் ரொம்ப உறுத்துதுங்க. அதனால அவனை அந்த கூட்டத்துல இருந்து வெளில கொண்டு வரணும்னு முடிவு பண்றாங்க.
பக்கு இப்ப அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா யூனியன்ல இருக்கிற ஒருத்தனை போட்டு வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருக்கான். யூனியனுக்குள்ளேயே இருந்துகிட்டு பிரச்சனை பண்றவங்க, வெளியில இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கவங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாம் பட்டி டிங்கரிங் பாக்குறது தான் அவனோட முதல் டாஸ்க். பேக்ஜின் சொல்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அதை முடிச்சோன்னா அதுக்கு அவனுக்கு நல்ல பேமெண்ட்டும் கொடுக்குறான். இவன் எங்க இருக்கான்னு தெரியாததால வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம்னு 3 பேரும் ஒரு நாள் பக்குவோட வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்க அவனோட அப்பா மட்டும் தாங்க இருக்காரு. கோட்டக் பக்குவை பத்தி கேட்க ரொம்ப தயங்கிட்டு இருக்க சியோன் அவர்கிட்ட பக்குவை பாத்தீங்களா, கடைசியா எப்ப வீட்டுக்கு வந்தான்னு கேக்குறான். அத கடைசியா எப்ப பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு வேலைக்கு ஆகாதவன். அந்த பக்கிய பாத்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிட சொல்லுங்க. அப்படி வீட்டுக்கு வரணும்னு இருந்தானா ஒழுங்கா எப்படி சிக்கன் 65 பொரிக்கணும்னு கத்துக்க சொல்லுங்க. ஒன்னத்துக்கும் உதவாதவன்னு புள்ளைய எவ்வளவு கழுவி ஊத்த முடியுமோ கழுவி ஊத்துறாரு. அதுல சட்டுன்னு சியோனுக்கு காண்டாயிடுது. அவன் உங்களுக்கு எதுவும் கெடுதல் பண்ணானா என்னன்னு கேட்டுறான். பக்கு ஒன்னும் எதுக்கும் உதவாதவன் இல்ல, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ்னா உயிர். அவனையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப நல்லவன். நீங்க தான் அவனை புரிஞ்சுக்காம இருக்கீங்க. உங்ககிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுறான். அது அப்பாவுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடுதுங்க. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கடான்னு 3 பேரையும் விரட்டி விட்டுறாரு. பக்கு ஸ்கூலுக்கும் வரதில்ல, வீட்லயும் இல்ல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். இப்ப அவன் எங்க இருக்கான், எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்க அப்பதான் சியோனுக்கு ஒரு ஐடியா வருது. ஹூமன் கிட்ட விசாரிச்சு பாப்போம்னு நேரா அவன் கிட்ட வராங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்லயே அவன் தானே யூனியன் ஆளுங்க கூட டச்ல இருக்கிறவன், அதனால அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு அவன் கிட்ட வந்திருக்காங்க. பக்கு எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க யூனியன் ஆளுங்க ஒன்னு கேம் சென்டர்ல இருப்பாங்க, இல்லன்னா தேசுங் பைக் குடோன்ல இருப்பாங்கன்னு சொல்றான். அந்த பைக் குடோன்ல யூனியன் ஆளுங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்க அப்பதான் யூனியன் பண்ற வேலையை பத்தி ஒரு கதையே சொல்ல ஆரம்பிக்கிறான். யூனியன் ஆளுங்க சும்மா இந்த போன் அடிக்கிற வேலை மட்டும் பாக்கலங்க. பேக்ஜிங் சாங்ஜி எல்லாம் கேம் சென்டர்ல தான் இருப்பாங்க. அது வெளில தான் சும்மா கேம் சென்டர் மாதிரி செயல்படும். ஆனா பேக்ரவுண்ட்ல அதுதான் டிரான்சாக்சன் நடத்துற இடமே. கந்து வட்டி கூட்டுறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, பேக் எண்ட்ல மணி லாண்டரிங் வரையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு எல்லா ஸ்கூல்ல இருந்தும் நிறைய ஆளுங்களை எடுக்கிறாங்கன்னு பார்த்தா பார்ட் டைமா அவங்க எல்லாம் பைக் திருடுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோட பைக்கு எந்த பைக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதை தூக்கிட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்க. தூக்கிட்டு வந்த பைக்கோட நம்பர் பிளேட், பெயிண்டிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புது பைக் மாதிரி மாத்தி அதை வித்துடுவாங்க. இவன் சொன்ன குடோன்ல தான் திருட்டு பைக் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை யார்கிட்ட திருடணும், யார்கிட்ட வித்தோம்னு மொத்த ரெக்கார்டும் அங்கதான் இருக்கு. போலீஸ்க்கும் இதெல்லாம் தெரியும். ஆனா அங்கேயும் இவங்களோட ஆளுங்க இருக்காங்க. எல்லாம் கூட்டாளிங்களா இருந்து தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அந்த குடோனுக்கு போறோம், பக்கு அங்க இருந்து இழுத்துட்டு வரோம். அதான பிளான்னு கோட்டக் சொல்ல, எதுக்கு அங்க போய் சண்டை போட்டுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வரதுக்கா? எதுவும் முட்டாத்தனமா பண்ணாம இருங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு பிளான் கூட சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க 3 பேரும் பக்குவை கண்டுபிடிக்க பிளான் போட்டுட்டு இருக்க அதே நேரத்துல பக்கு பல நாள் கழிச்சு அவனோட வீட்டுக்கு வரான். டாஸ்க முடிச்சதுக்கு காசு கொடுத்தாங்கல்ல, அந்த காசை அப்பாவை எடுத்துக்க சொல்லி எழுதி அங்க வைக்கிறான். அப்ப பேக்ஜின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வண்டியோட போட்டோவையும் அட்ரஸையும் அனுப்பியிருக்கான். என்னடா இதுன்னு கால் பண்ணி கேட்டா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பாதுகாக்க அந்த வண்டியை போய் தூக்கிட்டு வான்னு சொல்றான். டைரக்டா சொன்னா இவன் செய்ய மாட்டான்னு அப்பாவையும் ஃப்ரெண்டையும் வச்சு மிரட்டி செய்ய சொல்றான். அதனால பக்குவால எதுவுமே சொல்ல முடியலங்க. அடுத்த நாள் கோட்டக்கும் ஜுன்டேவும் ஹூமன் சொன்ன குடோனை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. டேய் சியோன் வேற நம்மள எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னான், நம்ம அவன் சொல்றபடி கேட்போம்னு சொல்ல கோட்டக் வாடா பாத்துக்கலாம்னு அவன் சொல்றதை பெருசாவே எடுத்துக்க மாட்டான். நான் தலைகீழாக தான் குதிப்பேன்னு அந்த குடோனுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு எட்டி பாக்குறான். உள்ள எந்த ஆள் நடமாட்டமும் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு சத்தமும் கேட்கல. அதனால சரி பக்கு வந்தா கூப்பிட்டு போலாம்னு அங்கேயே பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்றாங்க, இப்படியே அங்க வெயிட் பண்ணியே ராத்திரி ஆயிடுது. இதுவரையும் பக்குவும் வரல, ஒருத்தனும் வரல. சரி அவனுக்கே கால் பண்ணி பாப்போம்னு கால் பண்ணா அவன் பார்த்தா பேக்ஜின் ஒரு வண்டி அடிக்க சொல்லியிருந்தான்ல, அந்த அட்ரஸ்க்கு வண்டியை தூக்கறதுக்காக வந்திருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா கோட்டக் வேற கால் பண்ண பக்கு வேலையில இருக்கிறதால கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுறான். இவனை நம்ப முடியாது, உள்ள இருந்துகிட்டு கூட கால் எடுக்காம இருப்பான்னு வேகமா திரும்ப குடோனுக்கு வந்தவன் கதவை போட்டு அடிச்சு பக்கு வெளில வாடான்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அங்கதான் பக்கு இல்லையே, அவன் எப்படி வெளில வருவான்? ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததால திரும்ப சைடு ஜன்னலுக்கு வந்து எட்டி பாக்குறாங்க. அங்க கண்ணுக்கு தெரியற வரையும் உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் இது சரிப்பட்டு வராது, வா உள்ளேயே போய் பாத்துருவோன்னு ஜன்னலை உடைச்சு அது வழியா 2 பேரும் குடோனுக்குள்ள பூந்துடுறாங்க. உள்ள சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஒருத்தனும் இல்ல. ஆனா அங்க பக்குவோட டிஷர்ட் மட்டும் ஒண்ணு மாட்டி இருக்கிறத பாத்துடுறாங்க. அந்த ரூம் பூட்டி இருக்கிறத பார்த்தவங்க இதுக்குள்ளதான் ஹூமன் சொன்ன யூனியனோட ரெக்கார்ட்லாம் இருக்கும்னு அதை எடுக்கிறதுக்காக ரூம் உடைச்சு உள்ள பூந்துடுறாங்க. சியோன் இவங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னா இங்க இவங்க உள்ள பூந்து யூனியனை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்க குடோன்ல இருக்கிற அதே நேரம் சியோன் பேக்ஜினை பாக்கிறதுக்காக டைரக்டா அவனோட இடத்துக்கே வந்திருக்கான். இவன் பக்குவை எதுக்காக அவன் கூட வச்சுக்க நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா எனக்கு ஒரு டவுட், நீ பயங்கரமான படிப்பாளியா இருக்க, அப்புறம் எதுக்காக இந்த யூனியன் ரவுடிசம்லாம்? நீயும் பக்குவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க. அவன் தான் உனக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுத்துருக்கான். அதனால அவன் வெளில இருந்தா உனக்கு பிரச்சனைன்னு பயந்துகிட்டு உன் கூடவே வச்சுக்க நினைக்கிறியான்னு கேக்குறான். எது பயத்துல அவனை கூட வச்சிருக்கனா? என்ன அவ்வளவு வீக்கானவன் நினைச்சிட்டு இருக்கியான்னு அவனோட போனை கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா அது குடோனோட சிசிடிவி வீடியோ. நம்ம பசங்க 2 பேரும் தீவிரமா ரெக்கார்ட்ஸை தேடிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, உங்களை எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னா இப்படி பண்றீங்களாடாங்கிற மாதிரி பாக்குறான். யானுங்க இப்ப அங்கதான் போயிட்டு இருக்காங்க. 2 பேரோட கதையும் முடிய போகுதுன்னு சொல்ல சியோனுக்கு அவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயம் வந்துடுது. உடனே அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா பேக்ஜின் எங்க போறா ராசான்னு குறுக்க நிக்க சியோன் வழக்கம் போல அவனோட ஆயுதம் அங்க இருந்த பேனாவை எடுத்து அவனை குத்த பாக்குறான். ஆனா பேக்ஜின் ஒரே குத்துல அவன்
அவன் கையில இருந்த பேனாவை கீழே தட்டி விட்டுறான். என்னடா பயந்துட்டியா? போன தடவை பக்கு வந்து உங்களை காப்பாத்திட்டான், இப்ப ஏன் அவன் வந்து காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதன்னு சொல்ல, அப்ப கரெக்டா பக்கு அவனுக்கு பின்னாடில இருந்தே வந்து என்ட்ரி கொடுக்குறான். பக்கு அங்க வந்தது ரெண்டு பேருக்குமே அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கு. பக்கு சிவனை பார்த்த உடனே நீங்க என்னடா பண்ற, எதுக்காக இங்க வந்த, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு வேகமா சிவனை பிடிச்சி அங்க இருந்து வெளில இழுத்துட்டு வரான். இந்த பக்கம்லாம் வராத, இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்ல, அப்பதான் பேக்ஜினால ஜுன்டேவும் கோட்டக்கும் ஆபத்துல இருக்காங்கிற விஷயத்த சொல்றான். அதை கேட்டு பக்கு வெறியாகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அதுதான் திரும்ப திரும்ப நடக்குது, நீ முதல்ல அவங்கள போய் பாரு, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்ல, சிவனும் ஆபத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக வேகமா அங்க இருந்து ஓடுறான். அப்ப பேக்ஜின் பக்கு கிட்ட உன்ன ஒரு வண்டியை தூக்கிட்டு வர சொல்லியிருந்தேனே அது எங்கன்னு கேட்க, வண்டியா, இனிமே நான் நீ சொல்ற எதையும் பண்ண போறது இல்ல, நீயும் நானும் கடைசி வரையும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுடா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு சொல்லிடுறான். அதுல வெறியான பேக்ஜின் வேகமா வந்து பக்குவோட மூஞ்சிலேயே ஒன்னு விட்டுடுறான். திரும்ப அதே மாதிரி அடிக்க போக பக்குவும் இந்த தடவை அடிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மூஞ்சிலே ஒன்னு வச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்களுக்குள்ள சண்டை வேணான்னு முடிவு பண்ண பக்கு திரும்ப அடிக்காம திரும்பி கூட பார்க்காம வரண்டா மாப்பிள்ளன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே நேரம் குடோன்ல ரெண்டு பேரும் பெருசா ஏதாவது ரெக்கார்டு சிக்கும், அதை வச்சு அவங்கள போலீஸ் கிட்ட ஏதாவது மாட்டி விட்டுலான்னு தேடிட்டு இருக்க, கரெக்டா அவங்க தேடிட்டு இருந்த ஒண்ணு சிக்கிடுது. அதுல அவங்க இதுவரை யார்கிட்ட பொருள் அடிச்சாங்க, யார்கிட்ட வித்தாங்கன்னு மொத்த டேட்டாவும் இருக்கு. அதை அவங்க பாத்துக்கிட்டு இருக்கப்ப அங்க யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. அதனால அந்த ரெக்கார்ட் புக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க கரெக்டா பேக்ஜினோட பாய்ஸ் எல்லாம் குடோனுக்குள்ள வந்து சேர்ந்துடுறாங்க. அவனுங்க மொத்தம் 7-8 பேரு கிட்ட இருக்காங்க. வரிசையா எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிக்க கோட்டக்கும் அவனால எவ்வளவு முடியுமோ சமாளிக்க பாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனை அடிச்சு வீக் ஆக்கிடுறாங்க. அதுக்கு மேல சமாளிக்க முடியாம நல்லா லாக் ஆயிடுறாங்க. எங்க இடத்துக்குள்ளேயே வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டான்னு ஒருத்தன் சுத்தியால வச்சு கோட்டக்கு அடிக்க போக டக்குன்னு ஜுன்டே உள்ள பூந்தா அவனை இடிச்சு தள்ளி விட்டுறான். அப்ப திரும்ப எந்திரிச்ச கோட்டக்கு அங்க இருந்து ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் அடிக்க போக அதை வச்சே ரெண்டு பேரும் ஓடுறா கைப்புள்ளன்னு அங்க இருந்து ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரையும் விட்டுறவே கூடாதுன்னு பேக்ஜினோட ஆளுங்க வெறி கொண்டு அவங்கள துரத்திக்கிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுற அதே சமயம் சியோன் இவங்களை தேடி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவனுக்கு ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்திருக்கு. சூகோ கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காருன்னு சொல்றாங்க. அதை கேட்டு சியோன் அப்படியே உறைஞ்சு போய் போனை காதுல வச்சுக்கிட்டு நிக்கிறான். சூகாவோட பாட்டிக்கு கால் பண்ணோம், அவங்களுக்கு ரீச் ஆகல, அதான் உங்களோட நம்பர் கிடைச்சதுன்னு கால் பண்ணோம், அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியுமா, இல்லனா நீங்க வரீங்களான்னு கேட்டுட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த வழியா ஒரு பெரிய ட்ரக் வந்துகிட்டு இருக்கு. அது சியோனை நோக்கி வர சியோன் அதுல அதிர்ச்சியில நிக்கிறான். அப்படியே அந்த சீன் பிளாக் அவுட் ஆயிடுது. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கல. அதே நேரம் பேக்ஜினோட ஆளுங்க நம்ம ஆளுங்க ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கம் வலை வீசி தேடிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஒரு ட்ரக்குக்கு கீழே வந்து பதுங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து பார்த்துட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்துக்கிட்டு இருக்க அவங்க ஆளுங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பதுங்கி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒருத்தன் ஜுன்டேவை இழுத்து போட்டு அடிக்க இன்னொருத்தன் கோட்டக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி அந்த ரெண்டு பேரும் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரையும் ரோட்லயே வச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க. ஜுன்டே வச்சிருந்தா அவங்களோட பைக் திருட்டு ரெக்கார்டையும் அவங்கள்ட்ட இருந்து புடிங்கிடுறாங்க. இப்படி நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு இருக்க இவங்களை தேடி போயிருந்த ஆப்பனண்டோட மீதி ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடியே பார்த்தா பக்குவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பின்னாடியே வந்தவன் எல்லாரையும் அடிச்சு தூக்கி வீச ஆரம்பிச்சிடுறான். 4-5 பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டியில வேகமா அங்க வந்த ஒருத்தன் ஒரு கம்பியை எடுத்து பக்குவோட மண்டையிலேயே ஒண்ணு போட்டுடுறான். அப்பயும் அவன் மண்டையில வலியிற ரத்தத்தோட சமாளிச்சுக்கிட்டு இருக்க பைக்காரன் திரும்ப அடிக்கிறதுக்காக இவனை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கான். வாடான்னு அப்படியே கேஷுவலா நின்றுட்டு இருந்த பக்கு ஃபுல் ஃபோர்ஸ்ல அவன் ஹெல்மெட்ல ஒரு குத்து விடுறான். ஹெல்மெட் உடஞ்சு அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விழுகுது. அடிச்ச அடியில அந்த பயப்புள்ள ஏர்ல பறந்து வந்து விழுந்துடுறாங்க. கடைசியா மாட்டின ஒருத்தனை பக்கு அவன் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்க அப்ப அடி வாங்கி கீழே கடந்த ஜுன்டேவுக்கு ஒரு கால் வருது. உடனே வேகமா ஏஞ்சி ஓடி வந்தவன் பக்கு கிட்ட சிவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்ல பக்கு அப்படியே ஆடி போயிடுறான். உடனே அங்க இருந்து 3 பேரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சிவன் படுத்த படுக்கையா இருக்கான். பக்கத்துல அவனோட அம்மா உட்காந்துருக்காங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதே சமயம் இன்னும் அவன்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. 3 பேரும் சிவன் கண்ணு முழிக்கிற வரையும் அங்கேயே இருப்போம்னு ரொம்ப நேரமா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிவனோட அம்மா பசங்களை பாக்குறதுக்காக அவங்க கிட்ட வராங்க. சிவனோட கண்டிஷன் இப்ப ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னவங்க நீங்க 3 பேரும் இனிமே அவனை பார்க்க வராதீங்க, அவனை கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு பசங்களுக்கு அப்படியே முகமே மாறி போயிடுது. இருந்தாலும் அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேக்ஜினோட ஆளுங்க பக்கு எல்லாரையும் அடிச்சு போட்டு பசங்களை கூப்பிட்டு போயிட்டான்னு அவங்க கிட்ட இருந்து புடுங்கின யூனியனோட ரெக்கார்டை கொடுக்குறாங்க. அதுல பார்த்தா ஒரு பேஜ் மட்டும் கிழிஞ்சிருக்கு. ஜொண்டே கிட்ட இருந்து புடுங்கும் போது அவன் கையில மாட்டின ஒரு பேஜை மட்டும் கிழிச்சு அவன் வச்சுக்கிட்டாங்க. ஒரு பேஜ் மட்டும் எங்க போச்சுன்னு பேக்ஜின் கோவமா கேட்க நாங்க அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுறோம்பான்னு பாய்ஸ் எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் கடைசியா பக்கு ஒரு வழியா பல நாள் கழிச்சு அவனோட வீட்டுக்கு வராங்க. எப்போதும் அவனை பார்த்தாலே காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க அவனோட அப்பா அன்னைக்கு அவன் வந்தவனே எதுவுமே கேட்டுக்காம வண்டியாடா வா சாப்பிடலாம்னு 2 பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. பக்கு இடையில ஒரு தடவை வந்து அப்பாவுக்கு
செலவுக்காக காசு வச்சுட்டு போனான்ல, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த காசு எடுத்து அவன்கிட்டயே திரும்பி கொடுத்துட்றாரு. திடீர்னு நிறைய காசு வந்திருக்கிறதால அது கண்டிப்பா கெட்ட வழியில தான் வந்திருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால இது எனக்கு தேவையில்ல, யார்கிட்ட வாங்கினியோ அவங்கள்ட்டே கொடுத்துருன்னு சொல்லிடுறாரு. அப்பதாங்க பசங்களாம் அவனை தேடி வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த சொல்றாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உன்னை தேடி வந்தாங்கடா, அதுல ஒருத்தன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். அவன் சொன்னது என்னமோ ஒரு வகையில உண்மைதான், நீ கண்டிப்பா என்னை விட பெட்டரான ஆளுதான்னு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. கடைசி வரை அவங்கள விட்டுறாதடா. நம்ம மேல அக்கறையா பாசமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது பெரிய வரம். வாழ்க்கையில என்னைக்கும் அவங்கள விட்டு கொடுத்துறாதன்னு சொல்ல அவரு பேசிட்டு இருக்கும் போதே பக்குவோட கண்ணெல்லாம் கலங்குதுங்க. நீங்க சொன்ன அந்த பையன் என்னால இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்பான்னு கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். ஆல்ரெடி சியோன் எதுவும் பண்ணாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லி அதை கேட்காம கோட்டக்கால 2 பேரும் போய் மாட்டினாங்க. இந்த தடவை ஜுன்டே இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு புது பிரச்சனையை உருவாக்க போயிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பேப்பர் டேட்டாவை வச்சுக்கிட்டு அவங்கள போலீஸ்ட மாட்டி விட்டு உள்ள தள்ளுறேன்னு காலையிலே ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். சார், இதுல யூனியன் ஆளுங்க பைக் இதுவரையும் யார்கிட்ட திருடினாங்க, யார்கிட்ட வித்தாங்கன்னு ஃபுல் டேட்டா இருக்கிற ரெக்கார்டு, இதை வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அவர் இதுல பைக் பத்தி மட்டும் தான்ப்பா இருக்கு, யாரு திருடினாங்கிற ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுலயே இவர் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு புரிஞ்சிடுது. அதனால அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு ஜுன்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க பார்த்தா அவன் ஸ்டேஷன்ல இருந்து போயிட்டு இருக்கப்ப வாசல்லையே வச்சு பேக்ஜினோட ஆளுங்க அவனை லாக் பண்ணிடுறாங்க. ஜுன்டேவை சுத்து போட்டவங்க போலீஸ் கிட்டயா போறேன்னு குடோனுக்கு பொட்டலம் கட்டி தூக்கிட்டு வந்து அங்க போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. அல்ல கைங்க பேக்ஜினுக்கு கால் பண்ணி ஜுன்டே கிட்ட கொடுக்க பேக்ஜின் அவன் கிட்ட இது எதுவும் போட்டோ எடுத்து வச்சிருக்கியான்னு கேக்குறான். அவனும் கொஞ்சம் கூட பயப்படாம ஆமா போட்டோ இருக்கு, நீ தேவையில்லாம என் ஃப்ரெண்ட்ஸை தொல்லை பண்ணாம இருந்தேன்னா அதை நான் டெலீட் பண்றேன்னு சொல்றான். அதுல பேக்ஜினுக்கு காண்ட் ஆயிடுதுங்க. அந்த டீடைல்ஸை வச்சு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, ஆனா அது வரை நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சிடறான். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துட்டான்னு எல்லாரும் சேர்ந்து ஜுன்டேவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அங்க பார்த்தா சாங்ஜே அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள இருந்து வெளில வரான். என்னடா ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்க இவனுங்க நீ தான் யூனியனை விட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டோம், இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. என் கிட்ட இப்படி எல்லாம் திமிரா கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்ன சாங்ஜே ஜுன்டே கிட்ட இவனுங்க கேட்கறத கொடுக்க வேண்டியதானடா, இல்லனா அடிவாங்கியே செத்துருவேன்னு சொல்றான். அப்பையும் ஜுன்டே நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னு கத்துறான். எவ்வளவு அடிச்சாலும் நீங்க உங்க ஆளுங்க கூட ரொம்ப விசுவாசத்தோட இருக்கீங்கடா அப்படின்னு சொன்ன சாங்ஜே யூனியன் ஆளுங்களையே போட்டு பொழந்தெடுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்பதான் பக்குவும் கோட்டக்கும் இவன் இங்க மாட்டிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு வேக வேகமா அங்க ஓடி வராங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து சேர அங்க பார்த்தா சாங்ஜே அவனோட யூனியன் ஆளுங்களையே அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருக்கான். அவனுங்க தேடி வாங்கின ஜுன்டேவை சோஃபால உட்கார வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு வந்த 2 பேருக்குமே ஒன்னும் புரியலங்க. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல அவங்களும் வந்து ஜுன்டேவை கைத்தாங்களா கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சாங்ஜே ஏன் திடீர்னு இப்படி பண்றான்னு பக்குவுக்கே ஒன்னும் புரியல. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிட்டதால நன்றி சொல்லிட்டு போறான். ஜுன்டேவை அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. நம்மளால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வரிசையா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு பக்குவுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கா நம்மளால ஏதாவது ஆகிக்கிட்டே இருக்கு, இனிமே நம்மளை சுத்தி இருக்கிற யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது, இதோட இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்றாங்க. சாங்ஜே கிட்ட அடி வாங்கினவங்க சாங்ஜே இந்த மாதிரி பண்ண விஷயத்த பேக்ஜின் கிட்ட சொல்ல பேக்ஜின் அதை கேட்டுட்டு அவனை நான் பாத்துக்கிறேன்னு போன்ல பேசிக்கிட்டே அவனோட இடத்துக்கு வரான். அங்க பார்த்தா யூனியனோட சிஇஓ அவன் ஆளுங்க எல்லாரையும் மண்டி போட்டு உட்கார வச்சிருக்கான். பாஸ், நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க, நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு கேட்க நீ பார்த்து கிழிச்ச, திரும்ப போலீஸ் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு காண்டானவன் கையில கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து தூக்கி வீச ஆரம்பிச்சிடுறான். ஜுன்டே போலீஸ் கிட்ட போன விஷயம் இவனுக்கு வந்துட்டு போல, அதான் கடுப்புல கிளம்பி வந்திருக்கான். ஓனர் பயங்கர காண்டுல பேசிட்டு இருக்கான். அப்பயும் அந்த பேக்ஜின் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அப்படியே நின்றுட்டு இருக்கான். நான் அடுத்த தடவை வரப்ப நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா பக்கு ஒரு மெகா போன் எடுத்துக்கிட்டு பேக்ஜின் படிக்கிற ஸ்கூலுக்கே வந்துடுறான். டேய் பேக்ஜின், எங்க இருந்தாலும் கேட்டுக்க, நீயும் நானும் மோதி பாத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். இது நம்ம 2 பேருக்கு மட்டும் நடக்கிற சண்டை இல்ல, வெஞ்சாங்குக்கும் யூனியனுக்கும் நடக்கிற சண்டை. அப்படி அதுல நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நீ யூனியனையே இழுத்து மூடிட்டு போயிடணும்னு சவால் விட்டுட்டு போறான். இவன் இப்படி சவால் விட்டு இந்த விஷயத்த கோட்டக்கு கால் பண்ணி சொல்ல அவன் அந்த விஷயத்த ஸ்கூல் மைக்கிலேயே வச்சு அனௌன்ஸ் பண்றான். பக்குவோட தலைமையில நம்ம யூனியன் கூட மோதுறோம், யூனியன் ஆளுங்க நம்ம யூனிஃபார்மை பார்த்தாலே அடிப்பாங்கன்னு நம்ம அதை போட முடியாம இருக்கோம், அது மாறணும்னா நம்ம அவங்க கூட மோத தயாராகணும்னு மொத்த ஸ்கூலையும் மோட்டிவேட் பண்றான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அன்னைக்கு நைட் பக்கு சியோனை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவன் வெளில நின்று சியோன் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்க அவனை பார்த்த சியோனோட அம்மா வா உள்ள போய் பாருன்னு அவனை அழைச்சிட்டு போறாங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் பெருசா ஆகலைங்க, சூகோ கிரிட்டிக்கலா இருக்கான்னு செய்தி கேட்டு போன்ல ஷாக்ல இருக்கப்ப கரெக்டா ட்ரக் வேற வந்துச்சா, அதுல இன்னும் ஷாக் ஆனதுல மயங்கி இருக்கான். அதனால சடனா நரம்புல ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்திருக்கான். சியோனுக்கு கொஞ்ச நாளா தூக்கம் சரியில்லாத பிரச்சனை இருக்கு, அது கூடவே இந்த நரம்பு பிரச்சனையும் சேர்ந்ததால இப்ப இவன் டீப் ஸ்லீப்ல இருக்கான். அவனா மனசு வச்சு எஞ்சாதான் உண்டுன்னு டாக்டர் சொன்னதா சொல்லிட்டு இருக்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சியோன் தூக்கத்துல இருந்து எஞ்சிடுறான். அதை பார்த்து அம்மாவுக்கும் பக்குவுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. அம்மா நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன்ட்டு போக சியோன் பெட்ல இருந்து எந்திரிக்க பாக்குறான். நான் சூகோவை பார்க்கணும், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க சூகோவுக்கு எதுவும் ஆகல, உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான்னு சொல்லி பக்கு அவனை படுக்க வைக்கிறான். இருந்தாலும் அவன் நான் சூகோவை பார்த்தே ஆகணும்னு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோடய சூகோவை பார்க்க அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றப்ப சூகோ கிரிட்டிக்கல்ல தான் இருந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் இப்ப எப்படியோ ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. நேர்ல வந்து அவனை பார்த்தவன தான் சியோனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா சூகோவை பார்த்தவன் அங்க இருந்து வெளில வரான். அவன்
கூடவே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அங்கதான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சியோன் நல்லபடியா திரும்ப வந்ததுல 3 பேரும் பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்றதா சொல்லிட்டு இருக்க. அவன் மொதல் கேள்வி நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன பிளான்னு கேக்குறான். அப்பதான் பக்கு யூனியன் கூட சண்டை போடுறதுக்கு சவால் விட்டுட்டு வந்த மேட்டரை சொல்றான். அடுத்த நாள் காலையில ஒரு கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு வந்தவன் இங்கதான் சண்டை போட போறோம்னு காட்டுறான். பக்கு யூனியனும் இஞ்சாங்க அடிச்சுக்கலாம்னு சவால் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா இது ஒரே ஒரு ஸ்கூலோட கூட்டம். அந்த பக்கம் எல்லா ஸ்கூலும் சேர்ந்த ஒரு யூனியனே இருக்கு. கண்டிப்பா இவங்களோட அவங்க அதிக பேர் இருப்பாங்க. அதனால பிளான் பண்ணி தான் களத்துல இறங்கணும்னு சொன்ன சியோன் யூனியனுக்குள்ளேயே இருக்கிற யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப்புக்கு வேணும்னு சொல்றான். அப்படி யாரை பிடிக்க போறாங்கன்னு பார்த்தா சாங்ஜே யூனியன்ல இருந்து வெளில வந்ததையும் ஜுன்டேவை காப்பாத்தினதை பத்தியும் கேள்விப்பட்டு சியோன் அவனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். யூனியனை சிக்க வைக்கிற மாதிரி அதாவது பெருசா ஆதாரம் கிடைக்குமான்னு அவங்கிட்டே ஹெல்ப் கேட்கறான். முக்கியமா சாங்ஜேக்கு ஆக்சஸ் இருக்கிற யூனியனோட அக்கௌண்ட் டீடைல்ஸா கேட்கறாங்க. ஆனா அதை கொடுக்கறதால அவனுக்கு எந்த யூஸும் இல்லாததால எந்த தைரியத்துல நான் உதவி பண்ணுவேன்னு என்ன நம்பி வந்திருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிடுறான். சியோனும் சரி மிஷன் ஃபீல்டுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இருந்தாலும் அதுக்கப்புறம் பேக்ஜின் சம்பந்தப்பட்ட ஏதோ சில டிரான்சாக்ஷனோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொடுத்திருப்பான் போல. அதை சியோன் ஹூமனுக்கு அனுப்பி அதாவது உதவி பண்ணுன்னு கேட்கறான். சாங்ஜேக்கு பேக்ஜினுக்கு கீழே வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவன் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இன்னும் பிடிக்காம போயிட்டா அதான் அவன் நாசமா போகட்டும்னு ஒரு சில டீடைல்ஸ் மட்டும் கொடுத்திருந்திருக்கான். ஹூமனுக்கு ஆல்ரெடி யூனியன் கூட டச்ல இருந்து அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதால அவங்களோட குரூப்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுறான். அதை பார்த்துட்டு பேக்ஜின் எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு யூனியன் ஆளுங்களே கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காசுன்னு வந்துட்டா அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. அதுல டீம் உடையும்னு பிளான் பண்ணி கரெக்டா அடிக்கிறாங்க. கடைசியில பேக்ஜினை பார்த்தா அவனும் பக்குவும் சின்ன வயசுல ஓடி ஆடின இடத்துல உட்காந்து பழசெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பேக்ஜின் இவ்வளவு நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் அவன் மட்டும் அனுபவிக்கலங்க. அவன் வளர்ந்த சர்ச்சில் இருக்கிற பசங்களுக்கு தான் நிறைய செலவு பண்ணிருக்கான். பசங்க படிப்பு துணிமணிக்கான செலவுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்றவன் நல்லா படிக்கிறவன் ஏன் இப்படி ஒரு தொழில இருக்கான்னு பார்த்தா அப்ப அவனோட சூழ்நிலை வேற. சேர வேண்டிய கட்டாயத்தினால போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில வர முடியல. அதே நேரம் இங்க எல்லாரும் சண்டைக்கு தயாராகி கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்க சியோன் மட்டும் தனியா சாங்ஜே கூப்பிட்டானா அவனை பாக்குறதுக்காக வரான். யூனியன் இதுவரை டிரான்சாக்ஷன் பண்ண டேட்டா இருக்கிற மொபைல கொடுக்கறதா சொல்லி கூப்பிட்டுருக்கான். அவன் கூப்பிட்ட மாதிரியே இதுல எல்லாம் இருக்குன்னு போன் எடுத்து கொடுக்க வரான். போன் கிட்ட கை வந்தோட திரும்ப எடுத்து உள்ள வச்சுக்கிறான். அப்ப திடீர்னு பின்னாடில இருந்து வந்த ஒருத்தன் டக்குன்னு சியோனோட கழுத்தை நெரிச்சு அவனை லாக் பண்ணிடுறான். ஏண்டா என்ன அவ்வளவு நல்லவன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்டவன் இவன் கதையை முடிச்சிருன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனுக்கு சியோன் மேல இருக்கிற வெறுப்பு கோவம் எதுவுமே கொஞ்சம் கூட குறையலங்க. அதுக்குதான் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கான். அந்த தடியன் சியோனை போட்டு நல்லா நெரிக்க சியோன் அதை தாங்க முடியாம அன்கான்சியஸே ஆயிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பக்கு இஞ்சாங் பாய்ஸா வழி நடத்தி கிரவுண்டு கழிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து சோனு மழை கொட்டி தீக்குது. மழை இப்படி பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதால எல்லாரும் கொடைய பிடிச்சிக்கிட்டு தான் சண்டைக்கே போயிட்டு இருக்காங்க. சியோன் அங்க இல்லாததை பார்த்துட்டு பக்கு சியோன் எங்கன்னு கேட்க அங்க ஒருத்தனுக்கும் சியோன் எங்கன்னு தெரியல. கால் பண்ணலாம்னு ஜொன்டே போன் எடுக்கிறான். அப்பதான் அவனுக்கு சாங்ஜேவை பார்க்க கேம் சென்டருக்கு போயிருக்கிறதா மெசேஜ் பண்ணிருக்கிறதா பாக்குறான். இவன் இப்படி தனியா போயிருக்கிறது யாருக்கும் சரியா படல. சண்டைக்கு வேற டைம் ஆயிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்க ஜொன்டே நீங்க போங்க நான் போய் எப்படியாவது சியோனை அழைச்சிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்புறான். அவன் ஒரு பக்கம் சியோனை தேடி போக பக்குவும் அவன் பாய்ஸும் கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. பார்த்தா அங்க ஆல்ரெடி பேக்ஜின் அவன் பாய்ஸோட உட்காந்துருக்காங்க. சியோன் பார்த்த வேலையால பேக்ஜின் பக்கம் வழக்கமா இருக்க வேண்டிய ஆளுங்களை விட இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா பாதி பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கலந்துட்டு போயிட்டாங்க. டேய் பேக்ஜின் நீ இந்த சண்டையில தோத்துட்டனா இந்த யூனியனையே கலைச்சிடணும்னு திரும்ப சவால் விடுறான். அவன் பார்த்தா நீ முதல்ல பேச்சை குறைச்சிட்டு சண்டைக்கு வாடாங்கிற மாதிரியே நிக்கிறான். பக்கு அவன் பாய்ஸ் கிட்ட நான் பேக்ஜினை பாத்துக்கிறேன் நீங்க மத்தவங்களை மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல மொத்த பேரும் போர்ல படையெடுத்து போற மாதிரி வெறி கொண்டு ஓடுறாங்க. அதே மாதிரி பேக்ஜினோட டீமும் கத்திக்கிட்டே ஓடி வர ரெண்டு கூட்டமும் அப்படியே வேகமா ஓடி வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இங்க இந்த ரெண்டு கூட்டமும் அடிச்சுக்கிட்டு கிடக்க இப்ப சியோனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. சியோனை கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்ததுல அவன் அன்கான்சியஸ் ஆயிட்டான்ல, அதுல அவன் செத்துட்டு தான் நினைச்சு அவனை பேக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு கண்ணு முழிச்ச சியோன் அங்க இருந்து ஆயுதத்தை வச்சு அவனை தாக்க ஆரம்பிச்சிடுறான். ஆளு கொஞ்சம் பல்கா இருக்கிறதால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியோ அவனை சமாளிச்சு அங்க இருந்து வெளில வர ஜுன்டேவும் அங்க எப்படியோ கரெக்டா வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பாடா சியோனுக்கு எதுவும் ஆகல அவன் நல்லபடியா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த தடியா திரும்ப ஏஞ்சி வந்து சியோனை தாக்க வரான். ஜுன்டே அவனை தடுக்க போறேன்னு குறுக்க போக அவன் ஜுன்டேவை அழகா சுண்டி விட்டுறான். தடியனும் சியோனும் ஒருத்தர் பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருக்க ஜுன்டே ஏஞ்சி வந்து பவுலிங் பாலாலேயே ஒரு அடியை போட்டுடுறான். டக்குன்னு அவன் என் மேல கைய வைக்கிறியான்னு ஜுன்டேவை தூக்கி வீசிடுறான். அந்த கேப்ல ஏஞ்சி வந்த சியோன் தடியனை ஒரே அடியா அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. சியோன் ஜுன்டேவை வாடா போலாம்னு கூப்பிட தடியன் அடிச்ச அடியில அவனால எந்திரிக்க கூட முடியல. சரி வாடா ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போலாம்னு சொல்ல அவன் நான் எப்படியாவது என்ன பாத்துக்கிறேன் நீ முதல்ல கிரவுண்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சியோனும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிரவுண்டுக்கு ஓடுறான். இங்க கிரவுண்ட்ல மொத்த கூட்டமும் அடிச்சுக்கிட்டு கிடக்க அவங்களுக்கு நடுவுல பேக்ஜினும் பக்குவும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கு பேக்ஜினோட ஒரு கையில பயங்கரமா அடிக்க அந்த கையை அவனுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த கையை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஒரே கையை போட்டு நல்லா குத்துன்னு குத்துறான். அடுத்து அதே இடத்துல மண்டையால முட்டியே அந்த இடத்த வீக் ஆக்கிடுறான். அவனால அந்த கையை ஒழுங்கா அசைக்க கூட முடியலங்க. அப்பயும் அவன் கொஞ்சம் கூட அலட்டிக்காம வாடா பாத்துக்கலான்னு ஒத்த கையை வச்சுக்கிட்டே பக்குவா சமாளிக்கிறான். சமாளிக்கிறத தாண்டி ஒரு கையாலேயே பக்குவை போட்டு வெளுத்து வாங்குறான். ஒரு அடியில எல்லாம் பக்குவுக்கு பொறி
கலங்க ஆரம்பிச்சிடுது. அவனால ஸ்டெடியா நிக்க கூட முடியலங்க. இருந்தாலும் அவனும் சமாளிக்க பாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துல பேக்ஜின் அடிச்ச அடியில பக்கு கீழே சரிஞ்சு மண்டியே போட்டுடுறான். அந்த அடியில அவனால எந்திரிக்க கூட முடியல. ஆளு ஃபுல்லா பிளாட் ஆயிடுறான். அவ்வளவுதான், உங்க ஆளோட கதை முடிஞ்சது, மட்டையாயிட்டான்னு சொல்ல அடிச்சுட்டு இருந்த மொத்த பேரும் சண்டையை நிறுத்திடுறாங்க. இனிமே உஞ்சாங் ஸ்கூலும் யூனியனுக்குள்ள வந்துருச்சு. அப்படி யாராலையாவது இதை ஏத்துக்க முடியலன்னா முன்னாடி வாங்கன்னு சொல்றான். ஒரு பையில முன்னாடி வரமாட்டாங்க, பயத்துல நிக்கிறாங்க. இப்படியே நின்றுட்டு இருந்தா சரியா வராதுன்னு முடிவு பண்ண கோட்டக் நான் இருக்கண்டாங்கிற மாதிரி முன்னாடி வரான். அவன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்க கரெக்டா சியோன் அங்க வந்து சேர்ந்துடுறான். அவன் டக்குன்னு கோட்டக்க தள்ளிட்டு நான் இருக்கண்டா வாடாங்கிற மாதிரி சண்டைக்கு தயாரா வந்து நிக்கிறான். இப்ப சியோனும் பேக்ஜினும் ஃபேஸ் ஆஃப்ல நிக்கிறாங்க. பக்குவையே முடிச்சிட்டோம், இந்த சியோன்லாம் யாரு பொடி பைய அப்படிங்கிற மாதிரியே பேக்ஜின் நின்னுட்டு இருக்கான். சும்மா நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்காம வாடான்னு சியோன் சொல்ல பேக்ஜின் அவனோட ஒரு கை உடஞ்சதை காட்டிக்காம கேஷுவலா கைய பாக்கெட்ல விட்டுக்கிட்டு ஒரு கையால வேகமா வந்து சியோனை தாக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒத்த கைய வச்சுக்கிட்டே சியோனை போட்டு அடிக்க சியோன் அவனோட காலை மட்டும் போக்கஸ் பண்ணி அதை போட்டு பயங்கரமா தாக்குறான். ஒரு காலை பிடிச்சு அடிச்சவன் அடுத்து இன்னொரு காலை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்பயும் அவன் ஏஞ்சி வந்து ஒத்த கையால சியோனை குத்துன்னு குத்தி கீழே தள்ளிடுறான். சியோனால எந்திரிக்க கூட முடியல. இருந்தாலும் தோத்துடக்கூடாதுன்னு தள்ளாடிக்கிட்டே வந்து பேக்ஜினை அடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால அடிக்கவே முடியல. அதனால அவனோட காலை தட்டி விட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறான். அப்படியே காலை பிடிச்சி இழுத்தவன் ஆல்ரெடி அடிச்ச காலிலேயே நக்கல் டஸ்ட வச்சு நங்குன்னு பயங்கரமா குத்துறான். அதுல அவனோட அந்த காலே போச்சு. இப்போ ஒரு கையும் போச்சு, காலும் போச்சு. அடுத்து சியோன் அவன் மூஞ்சில போட்டு குத்துன்னு குத்த டக்குன்னு பேக்ஜின் சியோன் கைய பிடிச்சி மடக்கி உடச்சு விட்டுறான். அது மட்டும் இல்லாம பேக்ஜின் பதிலுக்கு அவன் மூஞ்ச போட்டு குத்த அவன் ஒரு கட்டத்துல பயங்கரமா வீக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவனால எந்திரிக்க கூட முடியலங்க. முதல்ல என் கைய உடைச்சிங்க, அப்புறம் காலை உடைச்சிங்க, அடுத்து என்னடா உங்க பிளான் எல்லாம் முடிஞ்சதா, வேற எதுவும் இருக்கான்னு கேட்க சியோன் இன்னும் ஆட்ட முடியலடான்னு சொல்றான். என்னடா சொல்றேன்னு முடிச்சவன் அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா பக்கு எஞ்சி நிக்கிறான். வேகமா வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல பேக்ஜினோட மூஞ்சிலேயே ஒண்ணு விடுறான். அதுல பேக்ஜின் அப்படியே கீழே சரிஞ்சிடுறாங்க. இது எல்லாமே சியோனோட பிளான் தாங்க. பக்கு கிட்ட உன்னால முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் உள்ள வந்து முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்றேன், அதுக்குள்ள நீ ரெடியாகி திரும்ப வந்துருன்னு சொல்லியிருக்கான். அந்த பிளான் படியே இப்ப எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு அடியை வாங்கிட்டு கூட திரும்ப ஏஞ்சி வந்து அடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட கையும் காலும் சுத்தமா போச்சு. அவனால எதையும் அசைக்க கூட முடியல. அப்ப திரும்ப பக்கு ஓங்கி ஒரு குத்து விடுறான். அதுல அவ்வளவுதான், இந்த தடவை மொத்தமா பிளாட் ஆயிடுறான். பேக்ஜின் மட்டையானதால மொத்த கூட்டமும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்ப பக்கு பேக்ஜின் கிட்ட சாரிடா என்ன மன்னிச்சிரு, ஆனா நீ பண்ணதுக்கும் என்கிட்ட சாரி கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல அதுல அவனோட கண்ணுல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுதுங்க. அவ்வளவுதான், சண்டையெல்லாம் முடிஞ்சதுன்னு பக்கு சொல்ல வெஞ்சாங் பாய்ஸ் எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு பயங்கர குஷி ஆயிடுறாங்க. அப்பாடா பிரச்சனை ஓஞ்சுதுன்னு எல்லாரும் ஹாப்பியா அங்க இருந்து கிளம்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் கையை போட்டுக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆனா பேக்ஜின் அடி வாங்கி எந்திரிக்க முடியாம அப்படியே கிடக்கான். அவனை ஒருத்தர் கூட கண்டுக்கல, அவனை தூக்கி கூட விடல, உடம்ப அசைக்க கூட முடியல. அப்ப கூட ஒருத்தனும் அவனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கலங்க. வெஞ்சாங் பாய்ஸ் எல்லாம் அங்க இருந்து கூட்டமா போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு வழியா ஜுன்டே ஆப்போசிட்ல நடக்க முடியாம நடந்து வந்து சேர்ந்துகிட்டு இருக்கான். அவங்க முகத்தை பாக்குறப்பே நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நல்லா புரியுது. அதுல அவனுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா நம்ம பாய்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வழக்கம் போல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மாதிரி ஜாலியா சுத்திக்கிட்டு அவங்களோட ரொட்டீன் லைஃப்க்கு வந்துடுறாங்க. அப்படி ஒரு நாள் கிரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப சியோனுக்கு ஒரு கால் வருது. பேசிட்டு இருந்தவன் உடனே அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கூடவே ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஓடி வராங்க. எங்கடா இவ்வளவு அவசரமா ஓடுறாங்கன்னு பார்த்தா கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு வழியா சூகோ கோமால இருந்து கண்ணு முழிச்சிட்டாங்க. அவனை பார்க்க போற ஆர்வத்துல தான் இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கான். சூகோ சியோன் கூட வந்திருக்கவங்கள பார்த்துட்டு அவங்கலாம் யாருன்னு கேட்க அவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னவன் சூகோவை திரும்ப பார்த்ததுல கண் கலங்கி போயிடுறான். அதோட இந்த வீக் ஹீரோ கிளாஸ் 2 முடியுதுங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாங்ஜே பேக்ஜினோட இடத்துக்கு வரான். அங்க பார்த்தா சிஇஓ ஆல்ரெடி வந்து உட்கார்ந்துருக்கான். ஃபைட்ல தோத்ததுக்கு அப்புறம் பேக்ஜினை ஆளே காணும் போல. அதனால அவனோட இடத்த சாங்ஜேவை பார்த்துக்க சொல்லி கேட்கறான். அப்படி பேக்ஜினுக்கு என்னதான் ஆச்சு, எங்க போனான்னு பார்த்தா அவன் கடைசியில மேலேயே போயிட்டாங்க. அவனோட இறுதி சடங்குக்கு நம்ம பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சாங்களே தவிர அவன் சாகணும்னு ஒரு தடவை கூட நினைச்சது இல்லைங்க. இப்ப அவன் செத்ததை நினைச்சு எல்லாரும் கலங்கி போயிடுறாங்க. அதுலயும் பக்கு அவனோட ஃப்ரெண்டு இப்படி தேவையில்லாம செத்துட்டானேன்னு கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். இப்படி அடுத்த சீசன் லீடோடையும் எமோஷன் சீனோடையும் இந்த சீசன் முடியுதுங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி அடுத்து ஒரு பக்காவான வீடியோட உங்களை பாக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.